ஹே ஆல், இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ண போற கெஸ்ட் யாரு அப்படின்னா, என்னோட மென்டார், என்னோட சீனியர் பிரதீப் அண்ணா. இவரோட ஜேர்னி வந்து ரொம்பவே யூனிக்கா இருக்கும். ஏன்னா, இவர் வந்து ஒரு செஃப்பா இருந்து இப்போ ஒரு பெரிய கம்பெனில ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இவரோட ஜேர்னி என்ன, அண்ட் இவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். லெட்ஸ் கனெக்ட். ஹாய். ஹாய் அண்ணா, குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுப்பா, எப்படி அண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க? நல்லா இருக்கேன். தென்காசி எப்படி இருக்குது? தென்காசி மலையோட குளுகுலவும் இருக்கு. ஜாலியா இருக்கிறீங்க. எஸ். ஓகே அண்ணா. அப்புறம் நான் வந்து உங்களை பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். ஸோ எப்படி அப்படியா? அண்ணா உங்களோட ஜேர்னி வந்து ரொம்பவே வந்து யூனிக்கா டிஃப்ரெண்டா இருந்துச்சு நான் கேக்குறப்போ. ஒரு நீங்க ஒரு செஃப் அந்த ஃபீல்டுல இருந்துட்டு டோட்டலி வந்து நியூ இல்லையா ஐடி ஃபீல்டுக்குள்ள, எப்படி வந்து அந்த டிரான்சிஷன் அண்ணா ஃப்ரம் பீயிங் லைக் ஒரு ஒரு நல்ல செஃப்பா இருந்துட்டு குக்கிங் அந்த மாதிரி உங்க லைஃப் இருந்திருக்கும். பட் ஆஃப்டர் எப்படி வந்து அந்த டிசைன்குள்ள வந்தீங்கண்ணா? எப்படி வந்து ஓகே ப்ராடக்ட் டிசைனா? ஓகே இது வந்து ஃபஸ்ட்டு நான் அது ஷெஃப்னுலாம் சொல்ல முடியாது. அது ஷெஃப்னு சொன்னோன்னா நம்ம இதில் ஒரு ஹைரார்கி இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம ஷெஃப்னு சொல்லி போக முடியும். இங்கே வந்து ஷெஃப் ஓகே கிடையாது. இது காமி 3 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஷெஃபுக்கு முன்னாடி 2 லெவல் இதுதான். நான் என்ட்ரி லெவலில் தான் இருக்கேன் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே அந்த அப்போ அதில் தான் இருந்தேன். அதுலேயுமே வந்து கான்டினென்டலில் தான் போயிட்டு எடுத்தது. ஃபஸ்ட்டு நான் ஸ்டடீஸில் ரொம்ப 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 ஆவரேஜ் தான். சரிங்களா? அது சில காரணத்தினால என்னால் ஸ்டடீஸில் ரொம்பலாம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. 10th முடிச்சுட்டு அதை 10த்தே வந்து நான் பப்ளிக் எக்ஸாமில் மட்டும்தான் பாஸே ஆயிருக்கேன். அதுக்கு முன்னாடி நடந்த எந்த எக்ஸாம்லேயுமே பாஸ் கிடையாது. நான் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதலாமா வேணாமான்னு சொல்லி ஸ்கூலில் டெசிஷன் எடுக்கிற அளவுக்கு தான் நான் இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் எழுதுனதில் பாஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் வந்து +1 +2 முடிக்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு பெரிய, ஏன்னா என்ன எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிறதுல இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன படிக்கணும் அப்படின்றதுல எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. வீட்லேயுமே என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இல்லை. அப்பா அம்மா 2 பேருமே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தான். 2 பேருமே சிவில் ரிலேட்டடாக டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு நல்ல போஸ்டிங்கில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. தங்கச்சி அவங்க நல்லா படிக்கிற ஆளு. நான் நான் வந்து ஸ்கூலில் எப்படி தெரியும்னா, என் தங்கச்சி பேரை வச்சு இவங்க அண்ணன் அப்படிங்கிற மாதிரி தான் என்னை சொல்லுவாங்களே தவிர, என்ன இண்டிவிஜுவலாக தெரியாது அவங்களுக்கு. ஸ்கூலில் யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட் தான். அப்படி இருந்துட்டு பாஸ் பண்ணி வெளியே வந்ததுக்கப்புறம் என்னோடய லைஃப்பை நான் வந்து ஒரு சீட்டு குலுக்கி போட்டு தான் தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருந்தது. கண்டினியூ படிக்கலாமா வேண்டாமா, இல்லை நம்ம வந்து இந்த கேட்ரிங் மாதிரி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் டெசிஷன் தான். டிப்ளமோ இல்லை ஏதாவது ஒரு இது அந்த மாதிரி எனக்கு என்னென்ன ப்ராக்டிக்கலாக வருமோ அதை மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று டிப்ளமோக்கு எடுத்தேன். டிப்ளமோ எடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சின்ன வயசில் அப்பா அம்மா எல்லாம் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூலில் வந்தோம்னா நாங்கள் 2 பேர் தான் இருக்கணும். நானும் தங்கச்சி மட்டும்தான் இருக்கணும். எங்களை பார்த்துக்கிறது நாங்கள் மட்டும்தான். அவங்க வர்ற வரைக்கும் அந்த தங்கச்சியை நான் தான் பார்த்துக்கணும். ஸோ அவருக்கு ஏதாவது பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னா வீட்டில் ஏதாவது இருக்கிறத வச்சு எதையாவது ஒன்று ரெடி பண்ணி கொடுத்து சாப்பிட வச்சுருவேன். அதனால் ஆமாம், அதனால் அதில் நிறைய எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் நடக்கும். பாவம் அவன் தான் என்னோட எலி. சூப்பர் அண்ணா. ஆமாம், நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் நடக்கும். இதை நான் கேள்விப்பட்டேன், அதை கேள்விப்பட்டேன்னு எதையாவது செய்வேன். ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் சரி ஓகே, அப்போ நம்ம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கலாம். அதில் படிக்க தேவையில்ல, நம்ம வந்து ப்ராடக்ட் அந்த சாரி ஒரு மாதிரி நம்ம ப்ராக்டிக்கலாகவே போயிடலாம், நல்லா சாப்பிட்லாம். இதுதான் எனக்கு. அதனால் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்தது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக தான் அதை படிச்சுட்டு இருந்தேன். அதுலேயுமே இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து 10th வரைக்கும் பாஸ் ஆவேனான்ற டவுட்டில் இருந்தது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்து டிப்ளமோவில் படிச்சுட்டு இருந்தப்போ எந்த செமஸ்டரையுமே அரியர் வச்சது கிடையாது. ஏன்னா அதில் ப்ராக்டிக்கல் அதிகம். ஆமாம், ப்ராக்டிக்கல் அதிகம், இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு வந்து அதிகம். ஆனால் அதே இதில் தான் எனக்கு வந்து மீடியா லைன்லேயும் வந்து, மீடியானா எனக்கு கம்ப்யூட்டரில் இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணலாம், இந்த இதெல்லாம் நமக்கு வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே எனக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருக்கிறப்ப தான். ஏன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தாலும் அங்கேயும் ப்ராஜெக்ட்ஸ் சில இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும்.
அப்போ வந்து அப்போவே என்ன பண்ணுவேன்னா, பசங்க கிட்ட இருந்து நான் அமௌண்ட்ட கலெக்ட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நானே எடுத்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் என் ஃப்ரெண்டு சந்தீப்னு 2 பேர் தான். ப்ரௌசிங் சென்டர்ல போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா, எங்களுக்கு ஒரு நல்ல டைம் கிடைக்கும் ப்ரௌசிங் சென்டர்ல. அத வச்சு நெறைய விஷயங்கள் நான் வந்து ப்ரௌஸ் பண்றது, எனக்கு வந்து குக்கிங் ரிலேட்டடாவே அந்த சீஸு இந்த மாதிரி இதுலலாம் நெறைய படிச்சேன். நெறைய விஷயங்கள் எனக்கு அதில தெரிய வந்தது. அப்பதான் வந்து அதுக்கப்புறம் அத எடுத்து அத பிரசன்டேஷன் பண்றது எப்படி? அ அதில அனிமேட் பண்ற பிரசன்டேஷன்ல இந்த இதிலயே அனிமேட் பண்றது, இதெல்லாம் வந்து பை நேச்சுரலாவே எனக்கு அது வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத என் ஃப்ரெண்டு தான் எனக்கு வந்து கண்டுபிடிச்சு சொன்னான். "ஏய் இது நல்லா பண்றடா நீ" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத வச்சு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்புறம் என்னோட பேட்ச் இல்லாம மத்த பேட்ச் பசங்களுமே என்கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் குடுக்கும்போது, என்கிட்ட நான் அத வச்சு நல்லா காசு சம்பாரிச்சேன் அந்த டைம்ல. ஓகே. அது வந்து அப்பவே ஒரு ஓரமா ஃப்ரீலான்ஸ். இருந்தது. ஆமா. அது வந்து ஃப்ரீலான்ஸ்ன்னு கூட கிடையாது. அது வந்து அந்த டைம்ல ஒரு கெத்து. "மாப்ள நான் பண்ணி தரேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பண்றது தான். ரூ. லைக் 100 குடுத்தாங்க. ஃபோட்டோஷாப்ல அந்த மாரி பிரசன்டேஷன் இல்ல சொல்றீங்களா? Photoshop கிடையாது. அப்ப எனக்கு வந்து Photoshopன்ற டூல்லாம் தெரியாது. நம்ம பிரசன்டேஷன்னு சொல்லி நம்ம இதுல எம்எஸ்ல பண்ணுவோம் இல்லையா? பவர் பாயிண்ட்ல. ஓகே, ஓகே, ஓகே. அதுல. அந்த ஓகே. பவர் பாயிண்ட்ல வந்து ஒவ்வொரு ஸ்லைடு அனிமேஷன் இதெல்லாம் குடுப்போம். அதுல வந்து ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும், இத எப்படி புதுசா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு பண்ணிட்டு இருப்பேன். ஜென்ரலா வந்து ஒரு அனிமேஷன்னா அடுத்ததுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் போடுவாங்க, வரும் அப்படிங்கிற மாரி இல்லாம, இது அந்த எஃபெக்ட்லயே கொஞ்சம் என்ன இன்னோவேட்டிவா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு, அந்த மாரி பண்றது. ஸோ அப்படி பண்ணது வந்து என் ஃப்ரெண்டு தான். எனக்கு ஆக்சுவலா அது வந்து ஜாலியா இருந்ததே தவிர, எனக்கு நான் வந்து காசு வருது, நான் ஜாலியா பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு அத பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லல அப்படின்னா, நான் அத வந்து அ யோசிச்சிருக்கவே மாட்டேன். ஆனா அது ஒரு பக்கம் இருந்தது அவ்வளோதான். ப்ராஜெக்ட் முடிச்சோம். முடிச்சதுக்கப்புறம் அந்த இதுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பெஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு எங்களுக்கு வந்து அவார்டும் கிடைச்சது. அத வாங்கி வச்சோம். அதான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு கிடைச்ச சூப்பர். அவார்ட். ஆமா. செம்மண்ணா. ம். பிராக்டிகலா போகும்போது இப்ப நான் நெறைய பேர கேள்விப்பட்டிருக்கேன். 10த் வரைக்குமே ரொம்பவே எப்படி நீங்க சொன்னீங்க, பாஸ் ஆகுறதே வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஆமா. மாரி இருந்த நெறைய பேர் வந்து டிப்ளோமா போகும்போது, ஈவன் உங்கள ம். மாரி குக்கிங்லா இருக்கட்டும், ஆர் வந்து ம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ன்னு இல்லாம நார்மலாவே இந்த மெக்கானிக்கல் போறவங்களாவும் இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் போறவங்களாவும் இருக்கட்டும், பிராக்டிகலா டிப்ளோமால போய் படிக்கும்போது அவங்க நான் நான் ரியல் லைஃப்ல நான் பார்த்திருக்கேன். அவங்க ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க. லைக் ஃபர்ஸ்ட் லெவல் ம். செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆஃப்டர் ஆமா. 10த் அப்புறம் டிப்ளமோ ஜாயின் பண்ணதும். சோ கரெக்ட்டு. பிராக்டிகலா ஒரு ஆனா விஷயத்த கத்துக்கும்போது அவங்களோட பொட்டன்ஷியல் என்னங்கிறது அதுல தான் தெரிய வரும். ஆமா, ஆமா. எனக்கு இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, எனக்கு வந்து புக்ல என்ன படிச்சேனோ, அத அப்படியே மக்கப் பண்ணி எழுத வராது. எனக்கு என்னன்னு கான்செப்ட் புரியணும் அவ்வளோதான். கான்செப்ட் புரிஞ்சுச்சுன்னா, நான் அத எழுதுவேன். இல்ல அப்படின்னா, எனக்கு அந்த புக்ல அவங்க எது வரைக்கும் ஞாபகம் இருக்கோ அத தான் எழுதுவேன். அவ்வளோதான். அதனாலேயே மேபி நான் ஃபெயில் ஆயிருந்திருக்கலாம். அப்படிங்கிறதே லேட்டரா தான் ரியலைஸ் பண்றேன். அது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா +1, +2 படிச்சுட்டு நான் ஒரு டிகிரி முடிச்சிருந்திருக்கலாம். ஆமா. கொஸ்டின டிலே திரும்ப திரும்ப ஆயிடுச்சு. ஆன்சர்ல எழுதுனா. அதேதான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ, இப்போ வந்து ஹோட்டல் மேனேஜ்மென்ட் முடிச்சுட்டு அந்த படிச்சிருந்த டைம்ல நான் வந்து ஹோட்டல்ல இதுக்கு ட்ரெய்னிங்க்கு போனேன். ட்ரெய்னிங் போயிட்டு அங்க ஒரு 3 மந்த்ஸ் ட்ரெய்னிங் அனுப்பிச்சிருந்தாங்க கேரளால. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட்டு வீட்ட விட்டு நான் வந்து லாங் போய் தங்குறது. ஒரு டிஸ்டன்ஸ்ல போயிட்டு தனியா நான் மட்டும் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறது. இது எல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நாங்க ஒரு 11 பேர் எங்கள அனுப்பிச்சு விட்டாங்க கேரளால. இந்த பர்ட்டிகுலர் ஹோட்டல்ல வந்து ட்ரெய்னிங்க்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. நாங்க போகும்போது ஜாலியா போனோம். சரி இதே ஜாலியா தான் ஒரு 3 மாசம் போகும் அப்படின்னு சொல்லி நாங்க போன இடத்துல 2 பேரா பேட்ச்சா பிரிச்சுட்டு வேற வேற பிரான்ச்சுக்கு அனுப்பி விட்டாங்க. நான் கொச்சினுக்கு போயிட்டு திருப்பி ட்ரிவாண்ட்ரம் வந்துட்டேன். அப்படி வரும்போது நானும் என் ஃப்ரெண்டும் மட்டும் இங்க ட்ரிவாண்ட்ரம்க்கு ஒரு ஹோட்டலுக்கு அதோட பிரான்ச்சுக்கு வர வேண்டியதா இருந்தது. அந்த டைம் தான் என்னோட இருக்கிறதுலே டவுன் டைம் ஃபர்ஸ்ட்டு நான் ஃபீல் பண்ற ஒரு டவுன் டைம் மாதிரி. இந்த இது கண்டிப்பா நான் ட்ரெய்னிங் போகணுமா? வேண்டாமா? ஏன் இப்படி இருக்கு எனக்கு? அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற அளவுக்கு அந்த ட்ராவல் நடந்தது. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஏன்னா நாங்க ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்லயே இருந்துட்டோம். நான் சொன்ன மாரி அப்பாவும், அம்மா எல்லாருமே வந்து 2 பேருமே கவர்ன்மெண்ட் ஸ்டாஃப்ங்கிறதுனால எனக்கு வந்து எவ்வளோ கஷ்டம்ன்றதெல்லாம் ரொம்ப தெரியாத மாரியே வளர்த்துட்டாங்க. எனக்கு அந்த ட்ரெயின் ஜர்னின்றது அந்த டைம்ல எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தது. ட்ரெயின் ஜர்னின்றத விட அன்ரிசர்வ்ட்ல போறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ அப்படி இங்க வந்து அந்த ட்ரெய்னிங்ல உள்ள இறங்குனதுக்கப்புறம் அந்த அந்த ஹோட்டலுக்கு நான் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம், எனக்கு அங்க நெறைய விஷயங்கள் வந்து இனிஷியலாவே கொஞ்சம் தப்பாவே நடந்தது. நெறையா ட்ரெய்னிங்ல வந்து
ட்ரெய்னிங் பிடிச்சிருந்தது. ஆனா ட்ரெய்னிங் குடுத்தவங்க அந்த இதில வந்து நெறைய விஷயங்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டிவா இல்ல. நெறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அந்த ஏஜ்ல என்னால சில விஷயங்கள வந்து தடுக்க முடியல. சண்ட போட முடியல. அப்படிங்கிற மாதிரி ஒரு மெச்சூரிட்டியே இல்லாத ஒரு டைம்ல இருந்தது. அத வந்து ஒரு 3 மந்த்ஸ் கஷ்டப்பட்டு கடந்து வெளிய வர டைம்ல எங்க காலேஜ்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னும் 1 மந்த் எக்ஸ்ட்ராவா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ட்டாங்க. அந்த 1 மந்த்லயுமே நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி, அது அங்கருந்து வெளிய வரும்போது, இந்த கஷ்டங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி, நான் அங்க கிடைச்ச டிப்ஸு இது எல்லாத்தையும் அப்பவே எனக்கு வந்து அந்த டிப்ஸு கிடைக்கும். ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்திருந்தாலும். அங்க வந்து நான் வந்து ஷெஃப்பாவோ, இல்ல ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டாவோ போல. அங்க நான் ஹவுஸ் கீப்பிங்ல தான் போய் எனக்கு ட்ரெய்னிங் குடுத்தாங்க. ஹவுஸ் கீப்பிங்னா தெரியும் உங்களுக்கு என்ன மாரி ஜாப்ன்னு. அந்த இது ஃபுல்லாவே நான் அங்க பார்க்க வேண்டியது இருந்தது. இது எல்லாமே வந்து எனக்கு டோட்டலா புதுசு. ஹவுஸ் கீப்பிங்கில போய் என்ன விட்டதுனால அந்த வேலை பிடிக்கலன்னு நான் சொல்லல. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்குள்ள வந்தா இதெல்லாம் பண்ணணும்னு தெரியும். இதெல்லாம் ட்ரெய்னிங்லாம் எடுத்திருக்கோம் நம்ம ஹோட்டல் இதில காலேஜ்லயுமே. இருந்தாலும் ஹோட்டல்ல போய் பண்ணும்போது, ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ள ரியல் டைம்ல ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு அங்க போனா தான் தெரியும். அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க வெளிய வரும்போது, அந்த டிப்ஸ் அமௌண்ட் எல்லாம் சேர்த்து ஆக்சுவலா எங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் வந்து 450 அப்போ ஒரு மந்த்துக்கு. அது லாஸ்ட் மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அந்த 450யும் கிடையாது. இப்ப எனக்கு அந்த டிப்ஸு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ₹5000 நான் சேர்த்து வச்சிருந்தேன். அந்த ₹5000 வச்சு வீட்டுக்கு வரும்போது எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து, ஒரு சாரி அந்த மாரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்து, அப்போ வந்து அவங்க என்னைய வந்து ஓகே, இவன் கொஞ்சம் ஓரளவுக்கு தேறிருவான் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல தான் ஃபர்ஸ்ட்டு அவன நம்புனாங்க. அந்த ஒரு இத விட்டுட்டு வெளிய வரமாட்டான். ஏதாவது ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் சேவ் பண்ணுவான். அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு அது வந்து அவங்களுக்கு அப்பதான் தோணியிருக்கு போல. ஹேப்பியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த ஒரு இது முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு 1 இயர் காலேஜ் இது கன்டின்யூ பண்ணதுக்கப்புறம், நான் வந்து ஜாப் தேட வேண்டியதா இருந்தது ஹோட்டல்ஸ்க்கு. அப்போ சென்னையில ஒரு ரெசார்ட்ல வந்து ஹோட்டல் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். அங்க வந்து எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா செலக்ட் ஆகல. அப்புறம் மங்களூர் போ வேண்டியதா இருந்தது. ஸோ மங்களூர் போயிட்டு அங்க போயி ஜாப்ல சேர வேண்டியது. ஃபர்ஸ்ட்டு 2 மாசத்துக்கு எனக்கு சம்பளமே கிடையாது. ஃப்ரீ தான். நீ வந்து தங்கிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான். மார்னிங் 9:00 உள்ள கிச்சன்ல என்ட்ரி ஆகணும். ஈவினிங் வந்து 1:00 தான் அவுட்டு. நடுவுல 1 ஹவர் பிரேக். இந்த வேலை வந்து எனக்கு அந்த வயசுலயும் சரி, எனக்கு பிடிச்ச ஒரு வேலைன்றதுனால அவ்வளோ பெருசா எனக்கு தெரியவே இல்ல. ஜாலியா போகும். எனக்கு வந்து அவ்வளோ நல்லா இருந்தது அந்த ஜாப், ஹோட்டல் ஜாப். அந்த கிச்சன்ல உட்காந்து அந்த ஒரு குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு, ஒரு கெஸ்ட் கிட்ட இருந்து இந்த இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரிசியேஷன் வரும்போது, அது ஒரு வேற லெவல் ஃபீல் தான். அது உண்மையிலே இப்போ சொன்னோம்னா கூட திருப்பி நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு போய் இருக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். அது ஒரு நல்ல ஃபீலா இருந்தது. அ அங்கேருந்து வெளிய வர வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் மறுபடியும் எனக்கு வந்தது. அந்த சிச்சுவேஷன் வந்து என்னால கன் அ இதுக்கு மேல என்னால கன்டின்யூ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில அ இதுக்கு மேல என்னால சர்வே பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷன் நடந்தது. அதனால அதுலேருந்து வெளிய வர வேண்டியிருந்துச்சு. வெளிய வந்து நான் வீட்ல ஸ்டே பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 1 இயர் எந்த இதுவுமே பண்ணல. ஜாப் தேடல. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ, அ +1 இது +2 வந்து கரஸ்ல பண்ணலாம். இது டுட்டோரியல்ல படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்ணேன். அதுலயும் பாஸ் ஆகல. ஏன்னா நமக்கு வந்து வெளிய வேலைக்கு போயிட்டோம். ஒரு அமௌண்ட்ட நம்ம வந்து சம்பாரிச்சுட்டோம். இப்போ வந்து நான் பார்த்துக்காம. திருப்பி +2 படிக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த படிப்பு வந்து பெருசா ஏறல. மறுபடியும் அதே தான். எனக்கு வந்து மக்கப் பண்ணி எழுதுறதுக்கு வரல. அது அதனால என்ன சரி ஓகே. நான் வீட்ல சொல்ட்டேன். ஒரே அட்டெம்ப்ட் தான் பண்ணுவேன். பாஸ் ஆனா ஓகே. பாஸ் ஆகலைன்னா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த +2 எக்ஸாமே எழுதினேன். 3 சப்ஜெக்ட் அதாவது லாங்குவேஜ்ல பாஸு, மத்ததுலலாம் மெயின்லலாம் ஃபெயிலு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீட்லயும் எதுவும் சொல்லல. ஒரு 1 இயர் விட்டுட்டாங்க என்னை. எதுவுமே கேட்கவே இல்ல. இந்த 1 இயர் ஃபுல்லா வந்து நான் பண்ண ஒரே வேலை என்னன்னா, படம் பார்க்கறது தான். மூவிஸ் தான். இங்க வீட்ல இருந்து சைக்கிள் எடுத்துட்டு போய் பஸ் ஸ்டாப்ல போட்டுட்டு, திருப்பி பஸ் ஏறி போயிட்டு, அப்பல்லாம் டிவிடி ₹50 அந்த மாரி இருக்கும். டெய்லி ஒரு படம் வாங்கிட்டு வந்து பார்ப்பேன். நல்லா இல்லன்னா திருப்பி கொண்டு போய் குடுப்பேன். சீரியஸா அந்த 1 இயர் ஃபுல்லா எனக்கு அப்படிதான் போச்சு. ஆனா, அந்த 1 இயர்க்கு அப்புறம் வீட்ல வழக்கமா சொல்ற மாரி, "ஏதாவது வேலைய தேடலாம்ல" அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ நான் வந்து, "இல்ல எனக்கு வந்து வேலைக்கு போறதுக்கு பதிலா வேற ஏதாவது படிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அப்பதான் என் ஃப்ரெண்டு சொன்னது ஞாபகம் வந்தது.
இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த டைமில் டிவியில் வந்து மல்டிமீடியா கோர்சஸுக்குலாம் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஆடெல்லாம் கரெக்டாக அந்த டைம்லாம் வந்துட்டுருக்கும். அதை பார்த்தோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவன் ஏதோ இவங்க எங்கள் வீட்டில் என்ன இதுனா, நாங்கள் 2 பேருமே இன்ஜினியர் ஒரு கேட்டகரியில் இருக்கோம். பையன் வந்து இந்த மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹோட்டலில் போய் வேலை பார்க்குறான்னு சொல்கிறது அவங்களுக்கு இப்போ கஷ்டமாக தான் இருந்திருக்கு. ஸோ நான் கேட்டோடனே அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கம்ப்யூட்டர் லைனில் போனோன்னா, இந்த டிசைன் லைனில் இந்த ஐடி ஃபீல்டில் போனோன்னா அவங்களுக்கு சொல்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஓகேன்னு டக்குன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டியூட்டில் கொண்டு போய் என்னை சேர்த்து விட்டுட்டாங்க. சென்னையில் தான் வந்து படித்தேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு தனியாக வரேன். சென்னைக்கு வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு இதில் படிக்கும்போது எனக்கு அந்த கோர்ஸ் வந்து 2 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு. மீதி டைம் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அங்கே போனோன்னே இருக்கிற ஃபேக்கல்ட்டி எல்லார்கிட்டையுமே நல்லா பேச ஆரம்பிச்சு, எல்லா பேட்ச் பசங்ககிட்டையும் நல்லா பேசி ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம், காலையில் நான் ஃபேக்கல்ட்டி உள்ளே போகிற டைம் போவேன். திருப்பி ஈவினிங் 6:30 தான் வெளியே வருவேன். ஒவ்வொரு என்னோட டைமிங் முடிச்சதுக்கப்புறம் மற்ற பேட்ச் பசங்களோட சேர்ந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு அப்போ தான் ஆக்சுவலாக தெரிஞ்சது, எனக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஷெஃபாவோ இந்த இதை இருந்ததை விட எனக்கு இது இன்னும் நல்லா ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. ஏன்னா நம்ம அது ஒரு வருஷம் படம் பார்த்துருக்கோம்ல, அதெல்லாம் நம்ம எங்கேயோ வந்து பார்க்குறது. எப்போ நான் அதுக்கு எப்போ நானும் இது மாதிரி அனிமேட் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்கும். ஏன்னா நான் படித்தது 3D அனிமேஷன் கோர்ஸ் தான் படித்தேன். இந்த இதெல்லாம் எப்போ ஓகே. பண்ணுவோம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா புதுசாக ட்ரை பண்ணோன்னே ஃபேக்கல்ட்டிஸ் அங்கே இருந்தவங்களுக்கும் வந்து ஓகே இவன் ஏதோ பண்ணிகிட்டே இருக்கான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த இன்ஸ்டியூட்டில் எனக்குன்னு தனியாக ஒரு பிசி, யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. எனக்கு வந்து மதுரை தான் நான் பானன் பாட்டப்ப வந்து மதுரை தான். ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறது சென்னையில் தான். எனக்கு அந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஜாபு எல்லாமே சென்னையில் தான் இருந்ததுனால இங்கே தான் எனக்கு அதிகமாக இருந்தது. ஸோ எனக்கு அந்த இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் பழக்கம். அந்த இடத்துல வந்து எனக்கு வீட்டில் இருந்து அமௌண்ட் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 5,000 ருபீஸ் கொடுப்பாங்க பெர் மந்த். ரெண்ட்டுக்கே 2,000 போயிடும். சாரி, எனக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, ஆமாம் 5,000 கொடுப்பாங்க. 2,800 கிட்ட ரூமுக்கு போயிடும். பேலன்ஸ் அமௌண்ட்டு வந்துட்டு நான் ஊருக்கு போகும்போது வரும்போது செலவு பண்ணுறதுக்கு தான் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு தடவை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் வெளியே ட்ரிப்புக்கு போயிட்டு வர்றது அந்த மாதிரி அது போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்படி போயிட்டு வந்ததை நான் வீட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணும்போது, என்னடா நேற்று தான் எங்கேயோ வெளியே போனேன்னு சொன்னேன், இன்றைக்கும் வெளியே போகிறேன், காசோட அருமை தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. இவ்வளோ நாளாக நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா, வேலை பார்த்து சம்பாரிச்சிட்டு இருந்தேன். நான் அப்புறம் படிக்கிறேன்னு சொல்லி வந்துட்டேன். இப்போ மறுபடியும் எனக்கு இந்த வார்த்தையை கேட்டோன்னே என்னால் அதை வந்து டாலரேட் பண்ணிக்க முடியல. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன்னா, அந்த 2 ஹவர்ஸ் அந்த ஃபுல் டே அங்கே இருக்கிறத கம்மி பண்ணிவிட்டு ஹாஃப் டே மட்டும் அங்கே இருப்பேன் இன்ஸ்டியூட்டில். அதுக்கப்புறம் பிபிஓக்கு கால் சென்டரில் இது ஒரு ஜாப் போய் சேர்ந்தேன். அது பார்ட் டைமாக போய் சேர்ந்துட்டேன். அது வந்து 2 to 8. அது முடிச்சுட்டு வந்துட்டு ரொட்டீன் போயிட்டுருக்கும். அப்போ வந்து எனக்கு வீட்டிலேருந்து அமௌண்ட்டை நான் வந்து வாங்குறது கம்மி பண்ணியாச்சு. ஸோ என்னோடய சாப்பாடு இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியானோடனையும் ஒரு பக்கத்தில் ஒரு தள்ளுவண்டி கடையில் ஒரு அக்காட்ட தான் ரெகுலராக போய் சாப்பிட்டுட்ருப்போம். நான் போகலை, ஒரு 2 நாள் போகலைன்னா அந்த அக்கா கேட்பாங்க, என்னென்ன வரல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை இந்த மாதிரி ரூபா இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. சரி ரைட்டு நான் சாப்பிட்றேன், ஆனால் நான் வேலை பார்த்துட்றேன், நீங்கள் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுலேருந்து அன்றைக்கி அங்கேருந்து அங்கே வேலை பார்த்தேன், தள்ளுவண்டி கடையில் ஓகே. வேலை பார்த்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு இப்படியே ஒரு ஜேர்னி அந்த இது கம்ப்ளீட் ஆகி அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு திருப்பி வீட்டில் போய் தான் இருக்கேன். உடனே எனக்கு சென்னையில் ஜாபெல்லாம் கிடைக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக நான் பண்ணிகிட்டு இருந்த ப்ராஜெக்ட்ஸு இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு நான் திருப்பி மதுரைக்கு தான் போக வேண்டிய சுச்சுவேஷன். மதுரைக்கு போயாச்சு. இப்போ மதுரைக்கு போயிட்டு இமீடியட்டாக அங்கே ஐடி கம்பெனியெல்லாம் பெருசாக எதுவும் கிடையாது. திருப்பி நான் சென்னைக்கு தான் வரணும். சென்னைக்கு வரணும் அப்படின்னா கையில் வந்து என்கிட்ட பெருசாக அமௌண்ட் இல்லை. நான் வீட்டில் கேட்குறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒரு 2-3 மந்த்ஸ் அப்படியே போச்சு. அப்புறம் ஒரு பேப்பர் ஆடு பார்த்தேன். அதில் வந்து ஒரு ஃபேக்கல்ட்டிக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஒரு இன்ஸ்டியூட்டில். அந்த ஃபேக்கல்ட்டி ஜாபுக்கு வந்து நான் அப்ளை பண்ணிட்டு ஃபேக்கல்ட்டியாக போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ ஓகே. என்னோடய ஃபஸ்ட்டு சேலரி வந்து 3,000 ருபீஸ். இதுதான் வந்து என்னோட ஐடிக்குள்ளே வர்றதுக்கு உண்டான ஸ்டார்டிங் அங்கே தான். சொல்லுங்கள், நீ எதை சொல்ல வந்தீங்க? இல்ல அதுதான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி, அதுவும்
உங்களோட கெரியர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா ஓகே ஒரு ஹோப் வந்திருக்கும் இல்லையா? அந்த சேலரி வாங்கும்போது உங்களுக்கு ஒரு ஆமா. ஹோப் இருந்திருக்கும். ஹேப்பியா? ஹோப்புன்றது கரெக்ட்டு தான். ஹோப்புன்றது வந்து என்னன்னா, அப்போதைக்கு வீட்ல வந்து நான் வேலை பார்க்கல, சும்மா இருக்கேன் அப்படின்றது வந்து இல்ல. இவன் ஏதோ வேலைக்கு போறான் அப்படின்ற ஹோப் எங்க வீட்ல என் மேல வந்திருக்குமே தவிர, எனக்கு அந்த ஹோப் இல்ல. இந்த ஓகே. ₹3000ங்கிறது வந்து அ எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடா இல்ல. ஆனா, எனக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்தது தான். ஃபேக்கல்ட்டியா. உள்ள வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் நான் எல்லார்ட்டயும் நல்லா பேசுனது, பழகுறது இதெல்லாம் வச்சுட்டு, எனக்கு அங்க ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபார்ம் ஆச்சு. நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வருவாங்க. இன்ஃபேக்ட் என்கிட்ட படிச்ச ஒரு பையன் நம்ம Zohoல ஒர்க் பண்றான். ஓ! சூப்பர் நான் அண்ணா. சொல்லிக் குடுத்துருக்கேன். ஆமா. டிசைனிங்ல நம்ம ப்ராடக்ட் டிசைனிங். இல்ல டிசைனுன்னு இல்ல. ஆக்சுவலா அவன் வந்து இப்போ ZUல இருந்துட்டு டெவலப்பரா தான் ஒர்க் பண்றான். ஆனா, அவன் ஓகே. படிச்சுட்டு இருந்தது வந்து இந்த டிசைனிங் எல்லாமே படிச்சுட்டு தான் இருந்தான். ஆனா, இப்ப அவனுக்கு ஓகே. டிசைன் நாலேட்ஜ் இருக்கான்னா, அவன் வந்து அவங்க அக்காக்கு அத சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறான். அது அளவுக்கு வச்சுட்டு இருக்கிறான். சூப்பர் அண்ணா. அந்த பையன் வந்து என்னோட சைல்ட்ஹுட்ல இருந்து அவன தெரியும். ஆனா சின்ன பையன் தான். சைல்ட்ஹுட்ல இருந்து தெரியும். அது ஒரு தனி ஸ்டோரி அது. ஓகே. நம்ம பண்ணாத சேட்டையே இல்ல. அது ஒரு தனி கேட்டகரின்னு வச்சுக்கயேன். அத விட்டுருங்க. அ இதுக்குள்ள வந்தப்போ, எனக்கு என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த இன்னொரு ஃபேக்கல்டி, இன்னொரு கலீக் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாரு. மதுரையில ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு, அவர் என்கிட்ட சொன்னார். ரெஃபர் பண்ணாரு. இந்த மாரி ஜாப் ஓப்பனிங் போயிட்டு இருக்கு. நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தேன். இன்னும் ஓப்பனிங் போயிட்டு தான் இருக்கு. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கல்ட்டியா இருந்தவன் நான் வந்து இதில அந்த இன்டர்வியூ போயிட்டு அட்டெண்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து என்ன டவுட் அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஐடி அப்படின்றதுக்குள்ள நான் இன்டர்வியூக்கு போறேன். இங்க என்னோட எஜுகேஷன் வெறும் 10த் தான். இல்லன்னா ஹோட்டல் மேனேஜ்மென்ட் டிப்ளமோ. இப்போ என்னை எத வச்சு இங்க ஜாப்க்கு எடுப்பாங்க அப்படின்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. ஒரே ஒரு ஹோப் என்னன்னா, நான் ஒரு சர்டிஃபைடு கோர்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இத வச்சு என்னைய வந்து எடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு தெரியாது. போவோம், ட்ரை பண்ணி பார்ப்போம். கிடைச்சா ஓகே, இல்லைன்னா பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அ அப்படி போகும்போது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன். அங்க ஃபார்ம் எல்லாம் அவங்க பார்க்கவே இல்ல. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணப்போ அவங்க குடுத்த டாஸ்க்க வந்து அவங்க ஒரு டைம் குடுத்தாங்க. 1 ஹவர் இந்த இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நான் வந்து அந்த ஹோல் டே பிராக்டிஸ் பண்ணது எல்லாம் எனக்கு அங்க ஹெல்ப் பண்ணுச்சு. எனக்கு இன்ஸ்டிடியூட்ல படிச்சுட்டு இருக்கும்போது நான் பிராக்டிஸ் நெறைய பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல. அது எனக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா, நான் 1 ஹவர் குடுத்த டாஸ்க்க நான் 15 மினிட்ஸ்ல முடிச்சுட்டேன். அவங்களால நம்பவே முடியல. ஆமா. அவங்களால அத நம்பவே முடியல. ஏன்னா அப்போ வந்து யுஎக்ஸ் எல்லாம் இல்ல. அது யுஐல தான் பண்ணிட்டு இருக்க வேண்டியது. அவங்க குடுத்த அந்த இது 15 மினிட்ஸ்ல முடிச்சோனே அவங்க நம்பவே இல்ல. "இத நீ தான் பண்ணியா?" அப்படின்னு. "ஆமா, நான் தான் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பி என்ன பண்ணாங்கன்னா, இன்னொரு டாஸ்க் குடுத்துட்டு என் பின்னாடியே நின்னுட்டு இருந்தாங்க. "நீங்க பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணும் இல்ல. அத அப்படியே இன்வெர்ட் பண்ணா முடிஞ்சிருச்சு இந்த டாஸ்க். அவங்க செகண்ட் டைம் குடுத்தது. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிற ஃபோட்டோவ நீ வந்து அத இன்வெர்ட் பண்ணி ஒயிட் அண்ட் பிளாக்கா மாத்து அப்படிங்கிற மாரி ஒரு டாஸ்க்ன்னு வச்சுக்கயேன். அது வந்து அவங்களுக்கு 2 நிமிஷம் கூட ஆவல எனக்கு அத பண்றதுக்கு. முடிச்சிட்டேன் அப்படின்னோனயும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டாங்க. நீ நான் அடுத்த வாரம் இதே நாள்ல வந்து ஜாயின் பண்ணிடு. வெட்னஸ்டே ஜாயின் பண்ணிடுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ சேலரினா எனக்கு ₹7,000 சேலரி. ஹாப்பி. 3000 டூ 7000. ஆமா. செம்ம ஹேப்பி. நான் வந்து ஒரு ஐடி கம்பெனிக்கு வந்துட்டேன். ஒரு ஸ்டார்ட் அப்ல ஜாயின் பண்ணியாச்சு. வெட்னஸ்டே நான் உள்ள வர்றேன். அப்பதான் என்னோட ரெஸ்யூம் எல்லாம் செக் பண்றாங்க. "இதுல உங்களோட டிகிரிய காணோமே" அப்படின்னு கேட்குறாங்க. போச்சுடா! இது அன்னைக்கு முதல்லயே பார்த்துட்டு பார்க்கலையா? ஆ முதைய பார்க்காம இப்போ வந்துட்டு பார்க்குறீங்களே அப்படின்ட்டு எல்லாத்தையும் திருப்பி நான் சொன்னேன். சரி ஓகே நீ வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. உள்ள வந்துட்டேன். அந்த ஸ்டார்ட் அப்ல எம்ப்ளாயி நம்பர் 1 நான் தான். எம்ப்ளாயி நம்பர் 1. ஆமா. என் கரியர்லயே அதான் கெத்து. ஃபர்ஸ்ட் கம்பெனி. ஆமா. ஓ எம்ப்ளாயிலயே நான் தான் நம்பர் 1. ஸோ நானு அதுக்கப்புறம் டெவலப்பரா இன்னொருத்தவங்கள எடுத்தாங்க. யூஐ கன்வெர்ட் டெவலப் பண்றதுக்கு. இத வச்சு தான் அந்த கம்பெனியே ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ அந்த கம்பெனில ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்க. எம்ப்ளாயி நம்பர் 1. ஸோ அங் ம். ஆமா. எம்ப்ளாயி நம்பர் 1. ஸோ இங்க இருந்து அ நான் வந்து வெளிய வர வேண்டியது இருந்தது. ஒரு 1 இயர் 2 மந்த்ஸ் அந்த மாரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து 7,000ல ஸ்டார்ட் பண்ண என்னோட கரியர் வந்து, நான் அந்த கம்பெனிய விட்டு வெளிய வரும்போது 12,000 1 ம். இயர்ல. ஏன்னா, என்ன வச்சு தான் அவங்களுக்கு நெறைய பிசினஸே கிடைச்சது.
அது வந்து ஒரு ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி கம்பெனி தான். ஒரு நாளைக்கு எவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் நம்ம டிசைன் பண்ணி குடுக்குறோம், இல்ல கிளையண்ட் எத்தனை டெம்ப்ளேட் கேட்டாலும், அது நம்ம எவ்வளோ சீக்கிரம் வேரியேஷன்ஸ் குடுக்குறோன்றத பொறுத்து அவங்களுக்கு இது கிரெடிட் ஆகும். அமௌண்ட் கிரெடிட் ஆகும். கிராபிக்ஸ் இல்லையானா நீங்க அங்க பண்ணது ஆமா. வந்து வெப்சைட் கிராபிக்ஸ். வெப்சைட் ட்ரிவன். ஆமா. ஓகே. வெப் பேஜ் வெப்சைட். டிசைன் பண்ணோம். லேண்டிங் பேஜ். ஆமா. ஓகே. லேண்டிங் பேஜ், லோகோ, இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இந்த மாரி யூஐ. ரொம்ப ஸ்டார்ட் அப் பண்றதுனால ஆமா. யூஎக்ஸ் வெறுமனே தான். யுஐ மட்டுமே. ஆமா. ஓகே. யுஎக்ஸ்ன்னா அப்ப என்னன்னே தெரியாது. வெறுமனே யுஐ டிசைன் மட்டும் தான். இதுல இந்த இந்த அளவுக்கு குரோத் வந்து எனக்கு 7,000 to 12,000 வந்தது இல்லையா? அந்த டைம்ல எனக்கு இந்த கம்பெனிய விட்டு வெளிய போயே ஆகணுன்ற ஒரு சிச்சுவேஷன் மறுபடியும் இங்க வந்தது. இது நானா போகல அப்படின்னா, இந்த கம்பெனில என்ன ஃபயர் பண்ணிருவாங்க அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்தது. அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால. வேற ஒரு பிரச்சனை இல்ல. அது நான் தான் பண்றேன் அப்படிங்கிற மாரி அவங்க நெனச்சுக்கிட்டு, அவங்க ஃபயர் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. நான் போயிட்டேன். அவங்க என்னைய வேலைய விட்டு தான் தூக்க போறாங்கன்னு தெரிஞ்சு, நேரா அவங்க வீட்டுக்கே போயிட்டு, என் ஓனரோட வீட்டுக்கே போயிட்டு, "நான் வேலைய ரிசைன் பண்றேன். எனக்கு ரிலீவிங் குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லி கேட்டேன். என் கண்ணு முன்னாடியே ஃபயர் லெட்டர் கிழிச்சு போட்டு ரிலீவிங் லெட்டர் எழுதி குடுத்தாங்க. அத வாங்கிட்டு திருப்பி வீட்ல போய் உட்காந்தேன். எங்க அப்பா, அம்மாவும் செம்ம அப்செட்டு. இவன் மறுபடியும் வேஸ்ட்டு தான். விட்டுட்டான் ஹோப்ப விட்டுட்டான் அப்படிங்கிற மாரி. திருப்பி வேற ஏதாவது தான் ட்ரை பண்ண போறான்னு நெனச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா எதுவுமே என்ட்ட சொல்ல மாட்டாங்க. அவங்கள பார்த்தா நமக்கு தெரிஞ்சிரும்ல. அங்கேருந்து ஒரு 3 மாசம் திருப்பியும் நான் எந்த ஜாப்புமே முடியல. அப்போ நான் மதுரையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ, என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃப்ரெண்டு வந்து சென்னையில ஒரு கம்பெனியில ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன ரெஃபர் பண்ணி, நான் மேட்ரிமோனின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? மேட்ரிமோனிக்கம். அங்க தான் ஜாயின் பண்ணேன். சென்னைக்கு வந்தாச்சு மறுபடியும். அங்கேயும் அதே 12,000க்கு தான் ஜாயின் பண்ணேன். இப்ப நான் வந்து இங்க பார்கிங் பண்ணல. திருப்பி எனக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணி குடுங்க. இதெல்லாம் எதுவுமே கேட்கல. எனக்கு வேலை கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அங்கே ஒரு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லயுமே நடுவுல எனக்கு கொஞ்சம் 2 இயர்ஸ் ஆன உடனேயுமே வேற கம்பெனி மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு சேலரி ஹைக்கு பெருசா வரல. அப்போ சேலரி கொஞ்சம் நான் நினைச்ச மாதிரி வரல. ஸோ அங்கேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி, அது ஒரு யூஎஸ் பேஸ் கம்பெனி. செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு எனக்கு கால் பண்ணி சொல்கிற டைமு எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஓகே. ஓகேவா? அப்போ தான் என்னோட பெரிய ஃப்ராக்சர் எனக்கு வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபோர் ஆர்ம் வந்து ஃப்ராக்சர் ஆகி எனக்கு ஆப்ரேட் பண்ணி இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ராடெல்லாம் வச்சுருக்காங்க. இன்னும் இருக்குது, பத்திரமா வச்சுருக்கேன். இப்போது இந்த 2 இயர்ஸ் என்னால் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் வந்து டிலே ஆயிடுச்சு. என்னன்னா எனக்கு இன்சூரன்ஸோட மற்ற ப்ராசஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கே டிலே ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் எனக்கு இன்னும் 2, 3 ஃப்ரெண்ட்ஸு புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அப்படி இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அவங்க ஜோஹோல இருந்து நம்ம அந்த மேட்ரிமோனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? அவங்க மூலயமா தான் இப்போ நம்ம மேனேஜர் இருக்கார் இல்லையா? அவருக்கு ரெஃபரன்ஸ் போகுது. இந்த மாதிரி ஒருத்தன் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறான். ஏதோ வேலை பார்க்குறேன்னு சொல்கிறான். அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு கால் வந்ததே தயானா கிட்டேருந்து தான் வந்தது. ஓகேவா? இந்த மாதிரி ரெஃபர் பண்ணாங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு கம்பெனி இருக்குதான், அங்கே போய் நம்ம வேலை பார்த்தா செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு, நான் உங்களுக்கு தெரியும் வேலுன்னு சொல்லிட்டு, அவனும் ரொம்ப பேசியிருக்கோம். வேலு எல்லாம் மேட்ரிமோனியில் என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. அப்போ இருந்தே எங்களுக்கு தெரியாது. ஸோ இப்படி தான் நான் ஜோஹோக்குள்ளே வந்தது. எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி, எனக்கு தெரிஞ்சவங்க என்கிட்டயே கேட்காம என்னை ரெஃபர் பண்ணியிருந்திருக்காங்க. நான் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும், என்ன இந்த கம்பெனியில் 4 பேர் என்னை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகே. கோபி அண்ணா இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருப்பாங்க, நம்ம வந்து சுத்தி இருக்கிற சப்போர்ட்டர்ஸ்னால நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நம்ம லைஃப வந்து எடுத்துட்டு போய்க்கணும். சப்போர்ட்டர்ஸ் வேணும். ஆமா. எனக்கு சப்போர்ட்டர்ஸ்ன்றது எவ்வளோ அதிகமாக இருந்தாங்களோ, அதை விட எனக்கு இன்னும் ஒரு இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சில விஷயத்தை வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அதே லெவலில் தான் இருப்போம். எதிர்பார்க்காம ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு ப்ராக்ரஸ் நடந்துக்கிட்டே இருக்கணும். அந்த ப்ராக்ரஸ்க்கு உண்டான ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக அது ஒரு உண்மையான விஷயமா இருந்தது அப்படின்னு, ஒரு ப்ராக்ரஸ் உண்மையாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து நம்மளை வந்து சேரும். இப்போது நான் என்ன ரெஃபர் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா மேட்ரிமோனியில், அவங்க வந்து இப்போ இல்லை, அவங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. எனக்கு எந்த ஒரு கம்பெனியில் இப்போ நம்ம வேலை பார்க்குற கம்பெனியில் ஒவ்வொரு தடவை எனக்கு ஹைக் வரும்போது நான் அவங்கள ஒரு தடவை நினச்சிப்பேன். அவங்க பேர் மோனிகா.
ஓகே. ஓகேவா? அவங்கள வந்து எனக்கு கன்டென்ட் ரைட்டரா மட்டும் தான் தெரியும். நான் என்னோட வேலைய கரெக்ட்டா பார்ப்பேன். அவங்க அவங்க வேலைய கரெக்ட்டா பார்ப்பாங்க. அ கம்பெனில ஏதாவது ஒரு ஈவென்ட் நடந்ததுன்னா, அந்த இடத்துல நான் போய் முன்னாடி நிப்பேன். ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்போம், விளையாண்டுட்டு இருப்போம். இந்த அளவுக்கு தான் இருந்தது. நான் போய் அவங்க கிட்ட ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு கேட்கவும் இல்ல, எதுவுமே பண்ணல. ஆனா அவங்களா ஒண்ணு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது நம்ம ஒரு சிலர்ட்ட போய் வழிய போய் பேசுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காம ஆர்கானிக்கா ஒண்ணு நடக்குது அப்படின்னா, உண்மையிலே நம்ம ஒரு விஷயத்துக்கு ப்ராக்ரஸ் கரெக்ட்டா உண்மையா இருந்தோம்னா அது நடக்கும். அப்படிங்கிறது என் லைஃப்ல நெறையா இதில நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இப்போ டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுனதே வந்து, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் உண்மையா இருக்கணும்னு நெனச்சது. நான் கேட்டரிங் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன் இல்லையா? அதுக்கு நான் உண்மையா இருக்கணும்னு நெனச்சது. அதுதான் கொண்டு வந்து என்னை இங்க கொண்டு வந்தது. ஓகே. ஸோ இப்போ நான் லேட்டா ரியலைஸ் பண்ணி பார்க்குறேன், அப்படி யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னா, நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ட சூஸ் பண்ணது வந்து எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. ப்ராக்டிகலா எனக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போனது. அங்கே என்னால முடிஞ்ச அளவுக்கு அத ஜாலியா இருந்தது. ஓகே. ஆனா இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு ப்ராக்ரஸ்ல ஒரு உண்மையா இருந்தேனா அப்படின்னு கேட்டேன்னா, இப்ப கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதனால தான் நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ட வெளிய வந்திருக்கேன். இப்ப இங்க ஐடி ஃபீல்டுக்குள்ள வந்து 12 இயர்ஸ் ஆகுது. சூப்பர் அண்ணா. இப்போ இதுவரைக்கும் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லி ஒண்ணு பார்த்தோம். இப்போ எனக்கு வந்து டீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. யார் யாரெல்லாம் எனக்கு இந்த இந்த லெவலுக்கு வந்ததுக்கு ஒரு டீச்சர்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல. அது மென்டாஸ். அது வந்து ஆமா. மென்டாஸ். எனக்கு அது ஓகே. மென்டாஸ்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அது வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் வந்து ஒரு ஃபுல் டே அந்த இன்ஸ்டிடியூட்ல இருந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு தோணுனதுக்கு காரணம் பிரபுன்னு ஒரு சார். அவர் தான் வந்து அவரு அதே மாதிரி ஃபோட்டோ ஸ்டுடியோல போயிட்டு ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது அவங்க பின்னாடி எனக்கு நிக்கிற பழக்கம் இருக்கு. ஏன்னா அவங்க ஃபிங்கர் வந்து அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற ஸ்பீடெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ இன்ஸ்பைரிங்கா இருக்கும். எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த பிரபுன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார்ல, அவரு தான் வந்து அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோல வேலை பார்த்ததுக்கப்புறம், அவர தான் வந்து நான் அந்த அளவுக்கு ஸ்பீடா ஒரு ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு லிட்டரலா எக்ஸாம் வைப்பாங்க அவங்க. ஒவ்வொரு சாஃப்ட்வேர் டூலுக்குமே வந்துட்டு இதெல்லாம் ஷார்ட்கட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் நீ படி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அதை டெஸ்ட் மாதிரி எழுத சொல்லுவாங்க, படிக்க சொல்லுவாங்க. அப்போ எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு மக்கப் பண்ண பிடிக்காது இல்லையா? இப்போ எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஃபுல்லாமே ஷார்ட்கட்ஸை வந்து அவ்வளவும் இது பண்ணிட்டு எனக்கு ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணும்போது மவுஸை விட டிசைன் பண்ணுறேன் ஏன் மவுஸை யூஸ் பண்ணணும் ஏன் கீபோர்டில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை மாற்றினதே அவர் தான். ஸோ அவர் தான் என்னோட ஃபஸ்ட்டு டிசைனில் வந்து மென்டார்னு சொல்லி நான் இது பண்ணுறது பிரபுன்னு சொல்லிட்டு ஒருத்தர். அதுக்கப்புறம் வந்து சந்திரசேகர்னு சொல்லி ஒரு சார் இருக்கார். அவர் தான் 3D மாடலிங் எனக்கு கிளாஸ் எடுத்தார். அவர் வந்து ஒரு பாடி அனாட்டமி அப்படிங்கிறத வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நியூடிட்டின்றதை எப்படி பார்க்கணுன்றதை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஜாப் ரிலேட்டடாக சொல்லலை, பட் ஆர்ட்னா என்ன நியூடிட்டினா என்ன அப்படிங்கிறதே வந்து அவர் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அவர் ஒரு மென்டார் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து இதுதான் நான் டிசைனில் இது பண்ணிகிட்ருக்கேன், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கம்பெனியில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன். அந்த கம்பெனியில் ஒருத்தர் இருக்கார். பட் அவர் பேரை மட்டும் எனக்கு தெரியல இன்னைக்கு வரைக்கும். அதனால் அதை நான் சொல்ல முடியல. ஆனால் அந்த கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அவர் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு யூஎக்ஸ் அப்படின்ற ஒரு டேர்மை யூஸ் பண்ணுறாரு. ஓகே. யூஎக்ஸ்ன்ற டேர்ம் வந்து யூஎக்ஸ்ன்ற டேர்ம்னா என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணது ஃபுல்லாக வந்து டிசைன் அவ்வளோதான் எங்களை பொறுத்த வரைக்கும். அப்போவே எனக்கு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ பார்த்துக்கோ, 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அது வரைக்கும் எனக்கு யூஎக்ஸ்ன்ற டேர்ம் வந்து பெருசாக தெரியல. அங்கே போகிறேன், அவங்க கேட்குறாங்க யூஎக்ஸ்னா என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்கிறேன். எல்லாத்தையும் அவர் பொறுமையாக அப்படியே தலையாட்டி ஆட்டி கேட்டுட்டு, சரி ஓகே நீங்கள் சொல்லிட்டீங்க, இப்போ சொல்லுங்கள் யூஎக்ஸ்னா என்ன அப்படின்ட்டு மறுபடியும் கேட்குறாரு. எனக்கு நான் காண்டு யோ இவ்ளோ நேரம் கஷ்டப்பட்டு எனக்கு மூச்சு தெரிஞ்ச முட்ட எல்லா பேசிருக்கேன். வித்தையும் இறக்கிட்டு இருக்கேன். மூச்சை மட்டும் பேசியிருக்கேன், இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவர் சொன்னார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் யூஐ ரிலேட்டடாக சொல்கிறீங்க, யூசர் எக்ஸ்பீரியன்ஸுன்றது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கிளாஸ் எடுத்தார். ரொம்ப சிம்பிளாக கேட்டார். நீங்கள் ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா என்ன யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, ஃப்ளிப்கார்ட்டா அமேசானா அப்படின்னு கேட்டார். நான் என்ன சொன்னேன், ஃப்ளிப்கார்ட்டுன்னு சொன்னேன். அதுக்கு என்ன ஏன் ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதில் டிசைன் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு எல்லாம் அழகாக இருக்கும்,
அமேசானில் எனக்கு எதுவும் புரியாது, அதனால் நான் அது டிசைனாக நல்லா இருக்காது, அதனால் அமேசான் யூஸ் பண்ணல. இதுதான் லிட்டரலாக என்னோட பதில் இதுதான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அமேசானில் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? சொல்லுப்பா சொல்லு. அதான் கேட்க வந்தேன். அந்த டைம்ல இதை விட ஃபிளிப்கார்ட் டிசைன் தான் நல்லா இருக்குமா? எனக்கு எனக்கு தெரியல. ஆமாம் ஆமாம் இப்போ அமேசான் நீ பார்த்துருக்கல, இப்போ எப்படி இருக்கு? வெறும் டெக்ஸ்ட் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். ஒரு ப்ராடக்டோட இமேஜ் இருக்கும், டெக்ஸ்ட் இருக்கும். அதை மட்டும்தான் அப்போலேருந்தே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஆனால் ஃப்ளிப்கார்ட் இப்போ நீ ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அதுக்கு கலர்ஃபுல்லான ஒரு பட்டன் இருக்கும், கலர் கலராக நிறையா வச்சுருப்பாங்க, ப்ராடக்டே அழகாக காட்டியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ வந்து பிளைனாக இருக்குது, முன்னாடி கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு சின்ன வேலையெல்லாம் இருக்கும். அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் ரெஃபரன்ஸ் எல்லாம் அதுலேருந்து எடுத்து டிசைன்லாம் பண்ணியிருக்கேன்றதுனால எனக்கு அது பிடிக்கும். ஸோ அப்போ தான் அவர் சொன்னார், இப்போ ஒரு டெலிவரின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா இதெல்லாம் பார்க்கணும். இல்லை ஒரு ப்ராடக்ட் நீ சர்ச் பண்ணுறேன்னா அதுக்கு ரிலேட்டடுன்னு சொல்லி கீழே ஒன்று காட்டுறாங்கல்ல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏன் காட்டுறாங்க அப்படின்னா, இது யூசரோட எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான். நீ ஃபோனுன்னு ஒன்று வாங்கினேன்னா அந்த ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் கீழே நீ வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டிட்ட அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்ட் வந்து ஒருத்தர் யூசர் வாங்கும்போது இதுவும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அவங்களோட ப்ராடக்டோட சேல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அது இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு தான் அது அந்த பின்னாடி பேக் எண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த பேக் எண்டு, ஃப்ரண்ட் எண்டு, டிசைனு, இது எல்லாத்தையும் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் டீமு இது எல்லாம் சேர்ந்து டீமாக ஒர்க் பண்ணி ஒரு யூசருக்கு சீம்லெஸ்ஸாக ஒன்று கொண்டு போய் ரிசீவ் பண்ணிட்டோம். அவங்க எந்த விதமான எஃபர்ட்டும் போடாமல் அவங்களுக்கு தேவையான பொருளையும் வாங்கி எக்ஸ்ட்ராவாக ஒரு பொருளையும் வாங்கிட்டாங்கன்னா அதுதான் பெஸ்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் என் மண்டையில் டங்கு ஒரு இது இருந்துச்சு. அப்பயுமே அவர் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. ஆமாம், மணி அடிச்சது. அப்பயுமே எனக்கு வந்து சான்ஸ் தான் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா, நான் உனக்கு ஒரு 10 days டைம் தரேன், இனி வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு நீ வா. இப்போயும் நான் அவனை வந்து ரிஜெக்ட் பண்ணலை, உனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். நான் போனவன் தான் திருப்பி அங்கே வரவே இல்லை, அந்த இன்டர்வியூக்கு வரவே இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு பயம். இல்லை அது ஒரு பயம் இருக்கு, திருப்பி நம்ம போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. சரி, அவர் திருப்பி எனக்கு கால் பண்ணார், இந்த மாதிரி நீ எப்போ வர்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்போ தான் நீ சொன்ன அந்த விஷயம் நடந்தது. எனக்கு ஜோலேருந்து கால் வந்தது, இங்கே வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ண வரும்போது ஒரே டைம் தான் அட்டன் பண்ணோடனே அவன் செலக்ட் ஆகிட்டேன், ஜோஹோ வந்தாச்சு. திருப்பி அவருக்கு கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி ஜோஹோவில் ப்ளேஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணார். ஸோ எனக்கு வந்து இந்த கெரியர் ரிலேட்டடாக மென்டார்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் இங்கே ஜோஹோக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும்னா இவங்க 3 பேர். எப்பயுமே என்னால் அதை மறக்க முடியாது. அது ஒருத்தர் பேரை மட்டும் நான் மறந்துட்டேன்னு இல்லை, எனக்கு அப்போ ஒரு டென்ஷனில் அந்த பேரை ஞாபகம் வச்சுக்க முடியல. ஓகே. ஓ, அப்ப அவங்க பேர்லாம் கேட்டீங்களா? ஏன்னா அவர் இன்டர்வியூவர், நம்ம வந்து யூசுவலா உங்க நேம் என்ன அப்படின்னு. ஆமாம், கண்டிப்பாக வந்து ஹாய் ஐ ஆம் திஸ் அப்படின்னு சொல்லி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போம். அப்படி அவர் சொல்லும் போது ஒரு இன்டர்வியூ சீட்டில் உட்காந்துக்கிட்டு யூஎக்ஸ்ன்னு சொல்லி எனக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்டில் கேள்வி கேட்கும்போது அவர் நேம் எனக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகலை. இது என்னன்னா, திருப்பி நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசும்போது கூட உங்கள் பேர் என்னன்னு சொல்லி கேட்கல. பேர் தெரியாத ஒரு மென்டார் அவர். யூஎக்ஸ்குள்ளே வந்தது இப்படி தான். ஓகே அண்ணா, இப்போ எனக்கு ஒரு டவுட் வருதுண்ணா. அதுக்கப்புறம் யூஎக்ஸை மட்டும் நான் பார்க்குற இதுவே வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. எல்லாத்தையுமே ரியல் டைமோட சில விஷயங்களோட நான் கனெக்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு அது பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே அண்ணா. அப்புறம் அண்ணா நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ யூஐ யூஎக்ஸ்ல வந்து அந்த வெப்சைட்ல நீங்க 5 வருஷம் ஒர்க் பண்ணும்போது, நான் வெப்சைட்ல ஒர்க் பண்றேன் ஆனா எனக்கு யூஎக்ஸ் தெரியாது, நான் அப்புறம் எப்படி அண்ணா ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன்ல இருந்து எப்படி அந்த பிளேஸ்மெண்ட் எல்லாம் எப்படி டிசைட் பண்ணுவீங்கன்னா, லைக் யூஐ யூஎக்ஸ் பத்தி தெரியல அப்படின்னு அந்த டைம்ல இருந்தப்போ? முன்னாடி வந்து எங்களுக்கு எப்படின்னா, நம்ம டிசைனுக்கு யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுற அதே தான், எஃபெக்டர்னு சொல்லி ஒன்று பண்ணுவோம்ல, எல்லாத்தையும் லெஃப்டில் ஸ்டார்ட் பண்ணு ரைட்டில் முடிச்சிரு, இதுதான் என்னோட பேசிக் இது. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் வந்து லோகோ இங்கே ப்ளேஸ் பண்ணுவோம். ஒரு மெனுனா ஹோம் வந்து லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி முடிப்போம். இதுதான் வந்து ரொம்ப பேஸு. இதை வச்சு தான் நான் வந்து பண்ணவே செய்வோம். இது எக்ஸ்பீரியன்ஸில் தான் வந்து புரியும். அது எப்படின்னா, இனிஷியலாக நான் வைக்கும்போது தப்பாக தான் இருந்திருக்கு. கிளைண்ட்டுக்கிட்ட போகும். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணேன் இல்லையா, அங்கே நான் ஒர்க் பண்ணும்போது டிசைனாக கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க, ஆனால் ஏதோ ஒன்று இங்கே பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி வருவாங்க. ஸோ அப்போ நான் வந்து அதை கரெக்ட் பண்ணி கொடுப்பேன். அப்படி நான் ரிஜெக்ட் ஆனது எல்லாத்தையும் வந்து கலெக்டாக வச்சுக்கிட்டு எதனால் இது ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி பண்ணுறது.
அதுக்கு அடுத்ததுல நம்ம அத கரெக்ட் பண்ணிருவோம். ஓகே. இந்த கிளையண்ட்னா இவங்க இதுதான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அதுக்கு தகுந்தாப்புல அலைன்மென்ட்ட வச்சு குடுத்தோம் அப்படின்னாலே, அது வந்து அப்ரூவ் ஆயிடும். எனக்கு தெரிஞ்சது விஷுவலா இவ்வளதான். இது வந்து இதுல யூஎக்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. கிளையண்ட்ட நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவ்வளோதான். கிளையண்ட் கிட்ட எதனால இது ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து அப்போ கிளையண்ட்டுன்னு சொன்னாலும் அந்த யார் யாரெல்லாம் குடுத்துருக்காங்கன்ற நேம் எங்களுக்கு தெரியும். அந்த கிளையண்ட்டோட நேம் போட்டே தான் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஃபோல்டர் போட்டிருப்பேன். இந்த கிளையண்ட் இதெல்லாம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சிருப்பேன். இதை நான் இப்போ இந்த கிளைண்ட்ல இருந்து வந்ததுன்னா ஓகே இவங்க இந்த மாதிரி தான் அலைன்மெண்ட் கேட்பாங்க, இந்த மாதிரி கலர்ஸ் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, அதை மட்டுமே வச்சு வச்சு கொடுக்குறது. ஸோ எல்லாமே விஷுவலாக மட்டும்தான் நான் அதை வந்து அப்போது ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போது ஒரு சின்ன ஒரு லைன் போடணுன்னாலும் இந்த இடத்துல இது தேவையா அப்படின்ட்டு யோசிக்கிறோம். எனக்கு தெரியும்ண்ணா. எனக்கு நீங்க ஒரு ஒரு ஃப்ளோலையும் ஒர்க் ஐட்டம்ல ஒர்க் பண்ணும்போது உங்களோட கொஸ்டின்ஸ்லயே எனக்கு தெரியும். நான் ஒரு ஃப்ளோ கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்ககிட்ட வர்றப்போ எனக்கு தெரியும். நான் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்த உடனே அதுல நிறைய ஐட்ரேஷன்ஸ் இருக்கும். இதுல வந்து லாஜிக்லாம் ஓகே மகா. ஆனா இந்த இடத்துல இது தேவையா, இந்த இடத்துல யூசருக்கு எல்லாமே வந்து நீங்க வந்து அந்த எண்ட் யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பீங்க. ஆமாம். ஏன்னா அதான் சொல்கிறேன்ல, நான் எப்பயுமே எண்ட் யூசர் தான். எனக்கு வந்து ஒரு விஷயத்த எப்பயுமே எண்ட் யூசராக மட்டும்தான் பார்க்க தெரியும். இதுக்குள்ளே ஒரு டெக்னிக்கலாக போய் பார்க்க தெரியுமான்னா எனக்கு தெரியாது. ஏன்னா என்னோட எஜுகேஷ்னல் லாங்குவேஜ் இவ்வளோ தான், இது நாலேஜ் இவ்வளோ தான். நான் படிச்சுட்டு இப்போ ஒரு டிகிரி படிச்சுட்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கிங்க, அது ஏதோ கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களால அது வந்து ஒரு டெக்னிக்கலாகவும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு முடியும், அவங்க அதை வச்சு யோசிக்க முடியும். பட் நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நான் எப்படி யோசிப்பேன்னா, நான் வந்து ஒரு ஹோட்டல் ரன் பண்ணேன், நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன், அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு தான் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து இதை அனலைஸ் பண்ணிக்கிறது. இப்போ புதுசாக சிஆர்எம் பற்றி யாரும் கேட்குறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நான் கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, உனக்கு என்ன இப்போ ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு ஃப்ரீ இது ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியாவில் வருவாங்க, இல்லை இப்படி வச்சா நல்லாயிருக்கும்னு ஏதோ ஒரு ஐடியாவில் இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும். இந்த மூணில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும்ல. அதை அவங்க சொல்லும்போது நீ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பார் சிஆர்எம்மில். அப்போது தெரிஞ்சிடும் இந்த சிஆர்எம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவேன். யூசர் எக்ஸ்பீரியன்ஸுன்றது என்ன, நான் யூஸராக இருந்தால் தான் எக்ஸ்பீரியன்ஸே பார்க்க முடியும். நான் எப்பயுமே ஒரு கிவராகவே இருந்தேன்னா நான் எப்போது டேக்கராக இருக்க முடியும். நான் அதனால டேக்கராகவே இருந்துடுறது. அப்படி பார்க்கும்போது எனக்கு இதோட இது வேறு மாதிரி இருக்கும். ஓகேண்ணா. ஸோ சம்டைம்ஸ் வந்து எனக்கே வந்து சில டவுட்ஸ் இருக்கும்ண்ணா. என்னன்னா எனக்கு இது வந்து இந்த டவுட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நான் கேட்குறேன். ஏன்னா எனக்கு சம்டைம்ஸ் அதுல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிருவேன். இப்போ ஒரு இதுல ஏஸ்தெட்டிக் வைஸ் விஷுவலா கொடுக்கறதுக்கும் அண்ட் வந்து ப்ராக்டிக்கலா ஃபங்க்ஷனாலிட்டிய வந்து அந்த இடத்துல பேலன்ஸ் எப்படி ரெண்டுத்தையும் வந்து பேலன்ஸ் பண்றீங்கன்னா அது எப்படி? நீ வந்து ஒரு விஷயத்த ப்ராப்பராக அலைன் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது நீங்கள் ஒரு வீடே கட்டுறீங்க அப்படின்னா அதில் ஏஸ்தட்டிக்கும் இருக்கும். ஒரு இப்போ வாஸ்துவெல்லாம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கிங்க, அதுக்கு ஒரு கைட்லைன் இருக்கும். இந்த பெட்ரூம் வந்து கன்னி மூலையில் இருக்கணும், ஹால் வந்து வாயு மூலையில் இருக்கணும், சாரி ஆமாம் வாயு மூலையில் இருக்கணும், கிச்சன் வந்து அக்னி மூலையில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் வச்சுருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி மட்டும் நீ வீடு கட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கிங்க, 4 ஸ்கொயர் தான் இருக்கும். அப்படி எப்படி வீடு அழகாக இருக்குது? இப்போது அதுக்கு தகுந்தப்பில் நீ பிளேஸ்மெண்ட்டும் பண்ணணும். அதில் உள்ளே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கன்வீனியண்ட்டாக அந்த இடத்த நம்ம மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல. கரெக்டாக கிச்சனு ஹாலு எல்லாம் இருக்கும். அதில் பெட்ரூம் இந்த சைஸில் வேணும், கிச்சன் இந்த சைஸில் வேணுன்றது ஒவ்வொரு யூஸரை பொறுத்து மாறும். நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இந்த யூஸருக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறது தான். அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை சைஸை கூட்டி குறைச்சோனாலே யூஸர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ கொடுக்குறது மற்றது எல்லாமே டெக்கரேஷன் தான், இன்டீரியர் டெக்கரேஷன் தான். கரெக்ட் ஸோ தானே? ஃபர்ஸ்ட் வந்து அப்போ அந்த நான் இடத்துல என்னதான் யூஎக்ஸ் சால்வ் கரெக்ட். நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் லிவிங் இன் த ஹோம் எத்தனை பேர்? மேக்ஸிமம் 4 பேரா? ஓகே, 4 பேருக்கு இவ்வளோ. அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட்டில் வரப்போது யூசர்ஸ் எத்தனை பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்த்தோன்னா கரெக்டாக மேட்ச் ஆகும். இதுதான். ஸோ ஓகே, மோஸ்ட் ஆஃப் தி யூசர்ஸ்க்கு அந்த இடத்துல என்ன தேவை என்ன? இல்லை, நான் இப்படி தான் பார்க்குறேன்னு சொல்கிறேன்.
ஓகே. மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ்க்கு என்ன தேவை? ம், ம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஃப்ளோவ வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு யூஎக்ஸா சால்வ் பண்ணிட்டோம் ஆமா. அப்படின்னா, அதுக்கப்புறம் விஷுவலா போகும்போது நம்ம அந்த யூஎக்ஸ் ஃப்ளோவ ஆ கெடுக்காம ஒரு விஷுவல் வந்து கொண்டு வந்துருவோம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நீ அதுக்கப்புறம் தான் எங்கே நீ வால் இது ஃபோட்டோ மாட்டணும், எங்கே சோஃபா போடணும், எங்கே டிவி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தது தான். பட் பேசிக் ஃப்ரேமிங்ன்றது ஒன்று தானே, அது மாற்ற முடியாதுல்ல. ஓகே அண்ணா. உங்களோட யூஎக்ஸோட ஸ்டார்டிங் கெரியர்ல வந்து எப்படி அண்ணா நீங்க வந்து ஒரு ஒரு விஷயத்துலயும் வந்து நீங்க யூஐ வச்சுதான் பண்ணிட்டு இருந்தேன் இத்தனை நாளா சொன்னீங்க. நீங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது இருக்கா? ஏதாவது ஒரு ஆமாம். ஒர்க்ல வந்து அது ஓகே. ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக இருக்குது. ஸ்ட்ரகிள் இல்லாமல் எதுவுமே இல்லை. நான் ஸ்ட்ரகிள் பண்ணது நிறைய இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். அப்போயுமே இப்போது எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஷோவில் வந்ததுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் நான் கம்ப்ளீட்டாக யூஎக்ஸ் அப்படின்றத வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தது. எனக்கு அப்போது ஒரு பிஎம் இருந்தார், பாலாஜின்னு சொல்லிட்டு. அவர் எனக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணார். எனக்கு அந்த இன்டகிரேஷனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர்கிட்ட நான் என்ன கேள்வி எப்போ கேட்டாலும் அவர் எனக்கு கிளியராக சொல்லுவார். அவர் கொடுக்குற ஒவ்வொரு இன்புட்டும் தான் எனக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து செட் பண்ணவே முடிஞ்சது. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இன்புட்ஸ் வாங்கணுமோ அவ்வளோ இன்புட்ஸ் வாங்கிடணும். அந்த இன்புட்ஸ் எல்லாமே கேட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம்னாலே நம்ம டிசைனில் பிளேஸ்மெண்ட் மட்டும் பண்ணாலே எக்ஸ்பீரியன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் தான் அந்த அழகுபடுத்துறது இதெல்லாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஃபீச்சரை பற்றி நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே மெயின். அதை கொண்டு போய் எப்படி யூசர்கிட்ட பர்ஃபெக்டாக அவங்களுக்கு சீம்லெஸ்ஸாக ஒர்க் பண்ண முடியுன்றது கொடுக்க முடியும் அப்படின்றது என்னோடது. ஸோ எனக்கு அது இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் அவர் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணதுனால ஈஸியாக அது சார்ட் அவுட் பண்ண முடிஞ்சது. அது ஒன்று தான், எல்லா இன்ஃபர்மேஷனும் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த ஃபீச்சரை பற்றி டெப்த்தாக கேட்டுக்கணும். ஓகே. அதை இன்புட்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும். ஓகே அண்ணா. ஸோ எஸ் அண்ணா, நானும் வந்து இதை கத்துக்கிட்டேன் அண்ணா. இப்போ வந்து ஒரு ஆஸ்பைரிங் டிசைனர்ஸ் இப்பதான் பட்டிங் டிசைனர் ஸ்டார்ட் பண்றாங்க அவங்க கெரியர் அதுல அப்படின்னா அவங்களுக்கு என்ன அட்வைஸ் நீங்க கொடுப்பீங்க? அட்வைஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா கூச்சமே படாமல் காப்பி பண்ணணும். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஆமாம், ஃபஸ்ட்டு இனிஷியலாக கூச்சமே படாமல் காப்பி அடிக்கலாம். இன்னொன்று, டூல் நாலேஜ் மட்டும் வச்சுக்கிட்டு நான் வந்து டிசைனர் நல்லா பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரீசெண்டாக நிறைய பசங்க வந்துட்டு டூல் நாலேஜ் மட்டும் வச்சுக்கிட்டு நான் டிசைன் நல்லா பண்ணுவேன், எனக்கு இது தெரியும் அது தெரியும், எனக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்கல்ல. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு எனக்கு கைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வாங்க. நிறைய பேர் கைட் பண்ணுவாங்க. கைடன்ஸுக்கு தான். இப்போ எங்கள் டைமில் வந்து கைட் பண்ணுறதுக்கெலாம் அவ்வளோ பெருசாக ஆள்லாம் கிடையாது. நம்மளா ஓன் எஃபர்ட் போடணும், அது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ கைட் பண்ணுறதுக்கு நாங்கள்லாம் இருக்கோம். இப்போ லிங்க்டின்லேயே பார்த்தேன்னு வச்சுக்கேன், நான் ஒரு போஸ்ட் போட்டு கொஞ்சம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்னை ரெஃபர் பண்ணுங்கள் சோஹோவில் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. ரெஃபரன்ஸ் வந்து பிரச்சனையே இல்லை, நான் ரெஃபரன்ஸ் பண்ணி உள்ளே வந்துடுறீங்க. அப்புறம் நீங்கள் எப்படி சர்வே ஆவீங்க? இப்போ எனக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து நான் எப்படி வெளியே வந்தோன்னா அப்படி தான் வருவீங்க. மேலேயே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னு சொன்னோன்னா கைடன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வாங்க. கைட் பண்ணுறதுக்கு ஆள் கண்டிப்பாக இருப்பாங்க. டிசைனுன்றது நீ ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் வரும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, டிசைனும் சரி, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் வரும். ட்ராயிங் மாதிரி தான், சும்மா ஸ்கிரிபிளில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்கிரிபிளே ஆர்ட்டாக மாற்றுற அளவுக்கு ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். ஓகே அண்ணா, கரெக்ட் அண்ணா. ஏன்னா இப்போ எனக்குமே வந்து நிறைய பேர் டூல்ஸ் நல்லா கத்துட்டு வந்து நம்ம நிறைய வந்து ட்ரிபிள் அண்ட் பிகான்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம்லண்ணா. ஒரு டேஷ்போர்டு வந்து அது ஏஸ்தட்டிக்கா காமிச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய யூஐ பார்ட் வந்து பண்ணிடுவாங்க. லைக் டூல்ஸ் தெரிஞ்சதுன்னா அவங்களால யூஐ வந்து நல்லாவே பண்ண முடியும், யூஐ பண்ணிடுவாங்க. பட் அதுல என்ன இருக்கு, அந்த ஃப்ளோ என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு தெரியறது இல்ல அந்த நாலேஜ். ஏன்னா எனக்குமே இது பெருசா முன்னாடி தெரியாது. நான் ஒரு டைம்ல ஒரு கோர்ஸ் பண்ணேன் ஆன்லைன்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு அந்த ஃப்ளோ லைக் ஒரு எப்படி எடுத்துட்டு போகணும் சீம்லெஸ்ஸா, லைக் அதெல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் எனக்குமே தெரிஞ்சது. ஸோ மேபி நீங்க சொல்றதும் அதான் நினைக்கிறேன். அந்த கைடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா யூஎக்ஸ் வந்து நிறைய தெரிஞ்சுப்போம்னு நினைக்கிறேன். ஆனா உங்களோட ஹெட்ல மேல ஸ்பேஸ் நிறைய இருக்கு. ஓகே 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 அண்ணா. அதுக்கப்புறம் அண்ணா நீங்க வந்து அந்த கெரியர் டிரான்சிஷன் இருக்குல்லண்ணா, இப்போ ஒரு ஃபீல்டுல இருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்க வாட் அட்வைஸ் would you give?
லைக் அவங்களுக்கும் ஒரு அட்வைஸை தெளித்து விட்டுருங்களேன். ஒரு கரியர்ல இருந்து இன்னொரு கரியருக்கு மாறணுன்றது வந்து நீ பேஷனேட்டடா நீங்க ஒரு கரியர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சுவிட்ச் ஆகணும்னு ஆப்ஷன் தேவையில்ல. ம். என்ன மாதிரி ஒரு டைம் பீயிங்க்கு ஒரு இதில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணீங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணலாம். அதுவுமே இது பிடிச்சிருந்தா மட்டும். அப்படி ரொம்ப பேஷனேட்டடாக டிசைனில் இருக்குது நான் வந்து தான் ஆகணும்னு சொல்லி உள்ளே வந்துட்டீங்கன்னா எப்படினாலும் உள்ளே வந்துடலாம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் சொன்னேன்ல, ப்ராக்ரஸை கரெக்டாக பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் தனியாக தன்னால் வந்து சேருவாங்க. கரெக்டாண்ணா. இது ஆட்டோ பின்னாடியே அதுக்காக நீங்கள் எழுதிடலாம். கரியரை வந்து என் ஆட்டோவில் தான் இந்த தூரமா இடம் பத்தாது. எவ்வளோதான் ஆட்டோவில் எழுதுவீங்க? ஒரு பஸ்ஸுக்கு மாற்றிருங்க. ஓகே, பஸ்ஸுக்கு மாத்திரலாம். மாற்றிருங்க. ஓகே அண்ணா. தெரியாம நடுவில் ஆன்சர் கரெக்டாக இருந்ததா இல்லை வேற சொல்ல ஆன்சர் எதுவும் வந்தீங்க. சொல்லணுமா? இல்லடா, நீங்க ஏதோ இல்லை சொல்லிட்டு இல்லை இருந்தீங்க, அது டக்குன்னு இன்டரப்ட் ஆயிடுச்சு. இல்லை 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 அவ்வளோதான். அதானா. சரி அண்ணா. லைக் நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி இவ்வளவுதானா, எனக்கு வந்து உங்க ஜேர்னியை தான் ஷேர் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா நிறைய பேர் கூட இருக்கிற அண்ணாங்களே வந்து சொல்லியிருக்காங்க, உங்களோட வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும், அது அது வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அப்புறம்தான் எனக்கே வந்து ஒரு ரொம்ப கியூரியாசிட்டி. எனக்கு தெரியும் நீங்க பரவாயில்லையே. லைக் குக்கிங் அந்த ஃபீல்டுல இருந்து நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு தெரியும். பட் இதுல இவ்ளோ பெரிய ஸ்டோரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு இப்பதான் தெரியுது. ஓகே. ஆனா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ நான் யூஐயூஎக்ஸ்ல நம்ம ப்ராடக்ட் டிசைனிங்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும், எனக்கு ஒரு யூஸ் கேஸ் கொடுக்கணும் அப்படின்னாலே நீங்க வந்து அது ரிலேட்டடா நிறைய சொல்லுவீங்க. உங்களுக்கு எப்படி நான் அதுல இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஸ்டாக் மார்க்கெட் வேற என்ன? ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த அளவுக்குலாம் பெருசாக அதை சொல்ல வேண்டாம். ஏதோ சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாக் ஷேர் ஸ்டாக்கு இதெல்லாம் வாங்கிட்டு என் பொழப்பும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு இது ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது உள்ளே வர்றதுக்கு முன்னாடி சேவிங்ஸ்ன்னு ஒன்று இருந்தது எனக்கு. சொன்னேன் இல்லையா, நான் வந்து 450 ருபீஸ் தான் ஸ்டைஃபன் வாங்கிட்டு இருந்தேன்ற டைமில் இருந்தே இந்த சேவிங்ஸ்ன்றது ஒன்று வந்து என்கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் மேட்ரிமோனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ என்னோட சேலரி 12,000 இருந்தாலும் அப்போ என்னோடதில் வந்து 6,000 to 7,000 ருபீஸ் ஆர்டி போட்டுட்டு அதை மொத்தமாக சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு லேப்டாப்பு, ஒரு டிஜிட்டல் கேமரா, இப்போ நான் வச்சுருக்கிற கிளாசிக் 350 இதெல்லாம் வாங்கினேன். ஸோ எனக்கு வந்து சேவிங்ஸ்ன்றது அப்போலேருந்தே இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம வந்து அந்த அமௌண்ட்டுக்கு கேஷ் அப்படிங்கிறது வந்து வீட்டில் எனக்கு அவ்வளோ ஈஸியாலாம் கிடச்சிடாது. கொஞ்சம் அந்த விஷயத்தில் ஸ்ட்ரிக்ட்டு தான். ஸோ எனக்கு வர்ற அந்த இதை வந்து எப்படி நான் பார்த்து செலவு பண்ணுறேங்கிறத பொறுத்து தான் எனக்கு அடுத்த டைமில் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காகும். அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த சேவிங்ஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் மாறிச்சு. சேவிங்ஸுன்றது தேவை தான், அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மாறினது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக வந்து நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தான் ஸ்டாக்கிங்னா என்ன, இது ட்ரேட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து தான் அதை வந்து பார்த்து உள்ளே வந்தோம். அதில் என் ஒய்ஃப் இன்னும் அதிகம். நான் வந்து சும்மா சீன் தான் போடுறேன். என் ஒய்ஃப் தான் ரொம்ப உள்ள இன்டெப்த்தாக போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு இது அதுன்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ் எல்லாம் பார்க்குறது, ஃபாலோ பண்ணுறது, இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தான் இதுக்குள்ளே வந்தது. அப்போ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கொஞ்சம் இனிஷியலாக எல்லாருமே ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த ஷேரெல்லாம் வாங்கும்போது இனிஷியலாக எல்லாருமே ப்ராஃபிட் பார்ப்பாங்க. அந்த ப்ராஃபிட் பார்த்தோடனே ஒரு ஆர்வம் வந்துடும். ஆர்வம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வாங்கினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நிறையா வாங்கி உள்ளே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக லாஸ் ஆகிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த ஒரு கெட்ட பழக்கம் மட்டும் கிடையாது. எனக்கு இது போதும் அப்படின்ற மைண்ட் செட்லேயே எப்பவும் இருக்கிறது. ஓகே, இன்றைக்கி என்கிட்ட 100 ரூபா இருக்குதுன்னா அதில் 80 ரூபாய்க்கு வந்து வாங்குறதே எனக்கு அதிகம் தான். 60 ரூபா இருந்தால் போதும், ஏன் 80 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னு தான் கேள்வி கேட்பேன். ஸோ அப்படி இருக்கிறதுனால எங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுனால எனக்கு ஓகே டீசெண்டான ஒரு ப்ராஃபிட்டில் போய்கிட்டு இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தப்பா இல்ல, நான் உங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து நானும் நிறைய டிப்ஸ் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்டாக்கை பற்றி நீங்கள் கேட்கணுன்னா ஒய்ஃப் கிட்ட நிறைய கேட்கலாம். ஆனால் இந்த இன்சூரன்ஸு இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் நான் ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இதே தான் அமௌண்ட்டு வந்து இயர்லி ஒன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டணும் அப்படின்னா மந்த்லி ஆர்டி போட்டுட்டு அந்த மந்த்லி முடியும் போது அந்த மொத்த அமௌண்ட்டையும் எடுத்து இன்சூரன்ஸ் பே பண்ணிடுறது. ஜிஎஸ்டி அமௌண்ட்டு, ஆர்டியோட இன்ட்ரெஸ்ட் தான் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு. ஸோ அது மாதிரி பேங்க்கோட காசை பேங்க்குக்கே ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் ஹேக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் என் பொழப்பு ஓடுது. ஓகே அண்ணா.
ஸோ ஆனா ஃபைனலா வந்து நான் இந்த கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டேன். இது என்னன்னா, ஆனா என்னோட இனிஷியல் ஸ்டேஜ்ல நான் ஓகே யூஐ ஸ்கூல்ல வந்ததும் எனக்கு வந்து ப்ராடக்ட் டிசைனிங் அப்படின்னா என்னன்னே தெரியல. நான் நினைச்சிட்டு இருந்தேன் ப்ராடக்ட் டிசைனர் அப்படின்னா சரி ஒரு லைக் ஒரு கிராஃபிக் டிசைன் பண்ணுவாங்கல்ல, நான் இந்த காமர்ஸ் சைட்க்குலாம் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணி ம் கொடுப்பாங்க. அந்த ம் மாதிரி ம் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். டு பி ஃப்ராங்க் இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஓகே ப்ராடக்ட் டிசைன்னா. பட் ஒரு ம் யூஎக்ஸோட ஒரு அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க தான் அதுக்கப்புறம் ப்ராடக்ட் டிசைனிங்னா என்னன்னு தெரிய வந்துச்சு. ஸோ ரெண்டுத்துக்கும் ஓகே டிஃபரன்ஸ் என்னன்னா, இன்னும் மேபி இப்போ அதை பத்தி தெரியாத ஒருத்தர் பாக்குறாங்கன்னா அதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் உங்களோட எக்ஸ்பிளனேஷன் இன்னும் ஈஸியா இருந்திருக்கும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இருந்துச்சு. யூஐ டிசைனர்ஸ்னா ஓகே என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்ட் டிசைனர்னா என்ன பண்ணுவாங்க, ரெண்டுத்துக்கும் இருக்கிற அந்த சின்ன டிஃபரன்ஸ் வந்து என்ன? அதான் சொன்ன மாதிரி யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ன்றது வந்து உள்ள வந்து எப்படி யூஸரை வந்து ஃப்ளோவாக கொண்டு போக முடியும், அதை எப்படி சீம்லெஸ்ஸாக வச்சுக்க முடியும், இல்லை அட்ராக்டிவாக வச்சுக்க முடியும், இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்க முடியும், இதை பார்த்துக்கிறது வந்து யூஐ யூஎக்ஸ் டிசைனர் பார்த்துப்பாங்க. இதே ப்ராடக்ட் டிசைனர் அப்படின்னா அந்த பர்பஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் சாஃப்ட்வேரில் ப்ராடக்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதை சால்வ் பண்ணுறதுக்குன்னு டிசைன் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுக்குறவங்க தான் ப்ராடக்ட் டிசைனர். ஒரு ப்ராடக்ட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக சால்வ் பண்ணுறதுக்காக சொல்யூஷனுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னா அந்த சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக ஒரு டிசைன் பண்ணுறது தான் நம்ம வந்து ப்ராடக்ட் டிசைனர்னு சொல்லுவாங்க. லைக் பிசினஸ் நீட்ஸோட நம்ம அதை பார்க்கணும். இது வந்து நான் ஆமாம் கத்துக்கிட்டேன் ஆமாம் இங்க வந்துதான். ஓகே ஸோ ஓகே. அதான் இப்போது ஒரு கஸ்டமரை வந்து ஒரு யூசர் எப்படியெல்லாம் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியும், அவங்கள எப்படி பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு ஒரு யூசர் தேடுறாங்க அப்படின்னா அந்த சொல்யூஷன் வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்ல எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி கொடுப்போம் அப்படின்னு டிசைன் பண்ணி கொடுப்போம். ஓகே. ஸோ ஆனா யூஐ எவ்வளோ இம்பார்ட்டன்ட், யூஎக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இல்ல இதை விட இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஏதாவது இருக்குதா, இல்ல இதை விட இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது தனியாக பார்க்கவே முடியாது யூஐ இல்லாம. ஓகேவா? இப்போ நான் சொன்ன ஆமாம், யூஐன்னு இல்லாமல், ஒரு வெப் டெவலப்பர் இல்லாமல், ஒரு டெவலப்பர் இல்லாமல், ஒரு பிஎம் இல்லாமல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஹோல்சமாக இது பண்ணவே முடியாது. வெறுமனே நம்ம கொடுக்குற டிசைனை மட்டும் ஒரு யூசரை பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான் அதில் இருக்கும். யூஎக்ஸ் டிசைனர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதில் கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த டிசைனை மட்டும் வச்சு ஒரு யூசர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட முடியும்? பண்ண முடியாதுல்ல. அப்போ அதுக்கு யார் தேவை? ஒரு யூஐ டெவலப்பர் தேவை. அவங்க அதை வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் கொண்டு வரணும். அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டெவலப்பர் வந்து அதை ப்ராப்பராக டெவலப் பண்ணி ஃபங்க்ஷனாலிட்டியாக அதுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அது வந்து ஒர்க் பண்ணும்போது நெட் கனெக்ஷன் ப்ராப்பராக அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸுன்றதே ஒன்று நடக்கும். ஓகேவா? யூசர் எக்ஸ்பீரியன்ஸுன்றது தனியாக சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது என்ன கேட்டால். எல்லாத்தையும் சேர்த்து தான். இப்போது ஓடிடியில் ஹெச்டி மூவிஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நீ வந்து ஒரு 3Gயில் வந்து ஓடிடியை பார்க்கும்போது என்ன ஹெச்டியே வரல அப்படின்னு சொன்னால் அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த இடத்துல அடிவங்க தான் செய்யுது. அப்போ நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்க அந்த ப்ராப்பரான நெட்டு யூஸ் பண்ணலை அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு ப்ராப்பரான நெட்டு யூஸ் பண்ணும்போது வீடியோ குவாலிட்டி கம்மியாக லோட் ஆச்சுன்னா அப்போ தான் அது பேட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம கொடுத்துருக்கோன்ற மாதிரி அர்த்தமாயிடும். ஸோ இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக கொடுக்கறது தான் நம்ம வேலை. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது தனியாக பார்க்கவே முடியாது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஷயத்த யூசர் சீம்லெஸ்ஸாக எஃபர்ட்டே இல்லாமல் பண்ணிவிட்டு இப்படி ஒன்று நான் பண்ணதே எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சாருன்னா அதுதான் ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த நான் பண்ணுறதுக்காக ஒரு எஃபர்ட் போட்டேன், கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நினச்சான்னா அந்த இடத்துல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் அடி வாங்கியிருக்குன்னு அர்த்தம், தப்பாக இருக்குன்னு அர்த்தம். அதுதான். ஓகே அண்ணா. இல்லை, இப்போ நான் சொன்னதில் ஏதாவது உனக்கு மாற்றுக்கிறது இருந்தாலும் நீ சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வேறையா இருக்கும். இல்ல நீங்க சொன்னது கரெக்ட் தான். இப்போ அதை சீம்லெஸ்ஸா கொண்டு போகணும். நான் இந்த விஷயத்த வந்து எனக்கு தேவை, ஆனா நான் ரொம்ப தேடுறேன், என்னால அது இதுல பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு அந்த தேடல் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அந்த இடத்துல யூஎக்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க சொன்னதுதானே என்னோட பாயிண்ட்டும். ஸோ அந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணி கொடுத்துடணும் நம்ம. இப்போ யூஐ மட்டும் அங்க நல்லா இருக்குது, பட் நான் தேடுறேன் அது எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல யூஎக்ஸ் போயிருது. இப்ப எனக்கு வந்து ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு, பட் எனக்கு கலர்ஃபுல்லா இல்ல, அதனால எனக்கு யூஸ் பண்றதுக்கு அந்த அந்த ஒரு ஃபீல் வர மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா எவ்வளவு யூஎக்ஸ் நல்லா கொடுத்தாலும் அவங்க வந்து வெளில போயிருவாங்க.
அந்த இடத்துல நம்ம ஆமா கலர்ஃபுல்லாவும் கொடுக்கணும். ஸோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். கரெக்ட். ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்ன்றது ஒரு வகையில் இப்போ நான் சொல்கிறது இப்போ அமேசானே பாரு அதில் வந்து பெருசாக டிசைன் எலமெண்ட்லாம் கிடையாது. ஆனாலும் ஏன் வந்து அது இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு என் குருநாதர் சொல்லி கொடுத்ததான்னு வச்சுக்கோ. அந்த அமேசான் ஏன் வந்து இன்னும் ஹிட்டாக இருக்குது அப்படின்னா அதில் ஒரு யூசருக்கு தேவையான எல்லாமே இருக்குது. ஓகேவா? நீ ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா நீ சொல்கிற இதே ரிலேட்டட் ஐட்டம்ஸ்லாம் இங்கே கிடைக்குது. ஆனால் கிடைக்குது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஏன் வந்து அமேசான் இன்னும் பெட்டராக இருக்குன்னா அவங்களோட சர்வீஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டை விட நல்லாயிருக்கும். ஒரு டெலிவரி பண்ணுறதாகட்டும், ரிட்டர்ன் கொடுக்குறதாகட்டும், இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சேரும். நம்ம அந்த ப்ராடக்ட் டிசைன் பண்ணி கொடுக்குறதோட அது முடிஞ்சிடாது. ஒரு ப்ராடக்டோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸுன்றது வந்து நம்ம டிசைன் பண்ணி அதை லைவ் போயிட்டதோட முடிஞ்சிடாது. ஒரு எண்ட்மேன்கிட்ட போய் அந்த ப்ராடக்ட் டெலிவரி ஆகிறதுலேருந்து ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் அவன் கேஷ் திருப்பி ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் எல்லாமே இருக்குது அதில் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். நம்ம யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனராக மட்டும் பார்க்கணும் அப்படின்னா நான் யூஐ டிசைனருன்றவங்க வந்து ஒரு பேஜ் டிசைன் பண்ணி கொடுத்துட்டேன், நான் அடுத்ததுக்கு டேபிளுக்கு மூவ் பண்ணிட்டேன், அதோட என் வேலை முடிஞ்சிருச்சு, அடுத்த டிசைன் கொடுங்க பண்ணுறேன், இப்படின்னா யூஐ டிசைனர் இருப்பாங்க. யூஎக்ஸ் டிசைனர்ன்றது என்ன பண்ணுவாங்கன்னா அது டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூஐ கன்வெர்ட் ஆகிறது கரெக்டாக நம்ம நினச்ச மாதிரி கன்வெர்ட் ஆகுதா, ஒரு சின்ன அனிமேஷன் நடக்குதுன்னா கூட அந்த அனிமேஷன் வந்து நம்ம நினச்ச அளவுக்கு வருதா. இப்போ வந்து அனிமேட் ஆகுதுன்றதுக்காக ஸ்லைட் அவுட்டு, பாப்பின் பாப் அவுட் எல்லாம் கொடுக்கறது இந்த இடத்துல இது தேவையா, இதோட டைமுக்கு யூசரோட செகண்ட்ஸ் மைக்ரோ செகண்ட்ஸாக இருந்தாலும் வேஸ்ட்டு தான், இது தேவையா, இல்லை இது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கலாம், இது எல்லாமே டிசைட் பண்ண வேண்டியது யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டெவலப் பண்ணிவிட்டு திருப்பி அந்த பில்டு கரெக்டாக வருது, அந்த அவுட்டு கரெக்டாக வந்திருக்கா, எரர் எங்கெங்கெல்லாம் அடிக்குது, இது எல்லாத்தையுமே ஒரு கடைசி வரைக்கும் செக் பண்ணணும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் பண்ணுற யூஎக்ஸ் டிசைனராக இருக்கிறதுனா கடைசி வரைக்கும் நம்ம செக் பண்ணியே ஆகணும். யூஐ டிசைனருக்கு அந்த அளவுக்கு லாஸ்ட் வரைக்கும் போய் பார்க்கணுன்ற அவசியம் இருக்காது. இதுதான் இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற சின்ன அந்த டிஃப்ரென்ஸில் இருக்கும். ப்ராடக்ட் டிசைனர்னா ஒரு பிஎம்மும் நம்மளும் ஈக்குவல் டேபிளில் உட்காந்து பேசுவோம். நம்ம 2 பேருக்கும் டெசிக்னேஷன் தான் வேறு வேறையாக இருக்கும், மற்றபடி எல்லாத்தையும் பார்க்கணும். ஓகே ஓகே. நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், ஸ்டாட்ஸ் எடுத்து பாரு, சேல்ஸ் பாருக்கு, இந்த ஸ்டாட் இதெல்லாம் வாங்கி பாருன்னு சொல்லியிருப்பேன்ல. இதெல்லாம் என்னென்னா இது தெரிஞ்சாதான் அடுத்தது கொடுக்கும்போது நம்மளால் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும், இந்த ஃபீச்சரோட அவுட் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதுக்கு தான். ஓகே அண்ணா. ஆக்சுவலி பர்சனலாவும் எனக்கு என்ன ஓகே என்ன வேற ஒன்றும் இல்லை. ஓகே இல்ல என்கிட்ட தான் கேட்டீங்களோ இல்ல ஆன்சர் பண்ணீங்களான்னு யோசிச்சேன். இப்போ பர்சனலாவே வந்து எனக்கு வந்து நான் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா நான் உங்ககிட்ட வந்து அதை ஷேர் பண்ணலாம். அண்ணா எனக்கு இதுல வந்து கொஞ்சம் இது எப்படி எடுத்துட்டு போறதுன்னு ஒரு ஐடியா வர மாட்டேங்குது, லைக் இங்க ஸ்ட்ரக் ஆகி நிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நான் வர்றப்போ எல்லாம் எனக்கு வந்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுவீங்க. மேபி இப்போ நீங்க சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் தெரியுது உங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க ஃபேஸ் பண்ண ஆமாண்ணா உங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க ஃபேஸ் பண்ண சில மேபி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால நீங்க வந்து உங்களோட ஜூனியர்ஸுக்கு நீங்க எப்படி டீச் பண்ணணும், நீங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் எங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சீங்களா அப்படின்னு தெரியல. பட் எனக்கு வந்து நான் எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகிக்கிறோம், என்னை வந்து எந்த டவுன் பண்ணியும் பேசாம என்னை எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ண முடியுமோ பண்ணி அது நான் வந்து ஈஸியா கம்ப்ளீட்டும் பண்ணுவேன் அதுக்கப்புறம். சோ எனக்கு எல்லா ஸ்ட்ரக் ஆகுற ஸ்டேஜ்லயும் வந்து நீங்க வந்து மோட்டிவேட் பண்ணுவீங்க. நான் மோட்டிவேஷன் அப்படின்னா இது இவ்வளவுதான், இது முடிஞ்சுங்க பாரு அப்படின்னு சொல்லி லைக் ஒரு அந்த இடத்த நான் மூவ் பண்றதுக்கான ஒரு ரீசனா இருப்பீங்க. நான் இவ்வளவு டேஸ் உங்க கூட ஒர்க் பண்றதுக்கு. ஏன்னா நான் ஒரு பெரிய கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிட்டேன், நம்ம ஒரு ஒர்க் ஐட்டம் எப்படி பண்ண போறோம் அப்படிலாம் வந்து ஒரு பயம் இருக்கும் நான் உள்ள. நம்ம இதை எப்படி எடுத்துட்டு போறோம், நம்ம இது என்ன நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒண்ணு பண்ணுவோம், பட் இதை எப்படி இன்னும் நல்லா எடுத்துட்டு போலாம், அந்த மாதிரிலாம் ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். பட் உங்க கூட ஃபர்ஸ்ட் ஒர்க் ஐட்டம் பண்ணும்போதே எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் இருந்துச்சுன்னா, ஏன்னா ஓகே இவங்க வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க, நம்ம வந்து எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு வந்து நல்லா பண்ணீங்கன்னா என்ன. சோ இப்போ நான் வந்து ஓரளவுக்கு ட்ரைனிங்ன்றது நான் பண்ணலை, நீ தான் ஒர்க் பண்ணுற, நான் அதை சும்மா பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளோதான். ட்ரெயின் பண்ணுறதுனா அது அப்படி இல்லை. ஓகே. எனக்கு அப்படிதான் இருக்குதுண்ணா. நான் எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆகி நின்னா என்னால அதை இப்போ வந்து நான் ஈஸியா ஒரு ஃப்ளோ எடுத்துட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ராடக்ட் நம்ம இது வந்து எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லயும் யோசிச்சு எடுத்துட்டு போகணும். ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம்
பயம்லாம் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பண்றப்போ. ஓகே, ஓகே. பட் அதுக்கப்புறம் வந்து மேபி நான் உங்களோட ட்ரைனிங் தான் சொல்லுவேன் நான். எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி ஒரு ம். ஒரு டைமும் நீங்க உட்காந்து எனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றப்பவே எனக்கு வந்து ஒரு ஹோப் வந்துரும். ஓகே இது வந்து இப்படி ஓகே. எடுத்துட்டு போய் இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு. எங்கேயாவது நான் டவுன் ஆனா வந்து நீங்க ஈவன் அது சீக்கிரம் முடிக்கணும் அப்படி டெலிவரபிலிட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஒர்க் எப்படி ம். போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க எனக்கு இது வந்து இவ்வளவு டைம் எடுக்கும், நம்ம பிரச்சனை இல்லை, அது இன்னும் நல்லா நம்ம கொடுத்துடலாம். நான் அப்ப அது ஆமா. டைம் எடுத்தாலும் இன்னும் நல்லா நம்ம கொடுக்கும்போது பெஸ்டா தான் இருக்கும். ஸோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா. ஒரு ம். இன்னும் டவுன் பண்ணாம எனக்கு அது ஒரு பூஸ்டா இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் ஓகே. ஈஸியா பண்ணி முடிப்பேன் அந்த மாதிரி என்ன. ஸோ அதுக்கு தேங்க்ஸ். ஓகே. நான் வந்து இது இன்ட்ரோலயே சொல்லணும்னு நினைச்சேன். பட் தேங்க் யூ என்னன்னா உனக்கு தான் சொல்லணும். என்ன இது நீ எனக்கு சொல்றதுக்கு எப்படின்னு தெரியல. பட் நான் தான் உனக்கு தேங்க் யூ சொல்லணும். ஏன்னா நீ வந்து ரொம்ப பெருசா டவுட்லாம் வந்து என்ட்ட கேட்கறது இல்ல. நீ உனக்கு எடுத்துட்டு வர, எனக்கு அது கரெக்ட்டா இருக்கு. ஓகே இந்த இடத்த கரெக்ட் பண்ணா போதுன்ற அளவுக்கு என் வேலைய நீ தான் கம்மி பண்ணி குடுத்துருக்க. அதுக்கு நீ எனக்கு கிஃப்ட் பண்ற. நீ சொல்லு. நான் நிறைய கத்துக்கிட்டேன்ல நான். சரி, ஓகே. ம். இது உண்மையிலேயே நீ சொல்ற மாரி நான் உன்ன ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னா, இன்கேஸ் நீ அடுத்த வேற யார்கிட்டயாவது ஒர்க் பண்ணும்போது நீ எப்படி ப்ராக்ரஸ் ஆகுறன்றத பொறுத்து தான் நான் உன்ன எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கேன்றது. என்கிட்ட இருக்க வரைக்கும் அது ஓகே. நீ சொல்ற நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சரியா? பட் அதுக்கப்புறம் எப்படிங்கிறது அது அப்புறம் தான் தெரியும். பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அண்ணா. ஓகே அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே. நான் கேட்டதும் வந்து நீங்க உடனே ஓகே சொல்லி அப்படியா? 2 வீக்ஸ் வந்து டிலே ஆச்சு ஆக்சுவலி. அதுக்கப்புறமும் வந்து நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறப்பெல்லாம் நீங்க ஓகே சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ ஓகே. மச் அண்ணா அதுக்கு. ஆக்சுவலா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது வரைக்கும் நான் கேட்டதுல வந்து ரொம்ப நான் நான் வந்து அப்படியே அதான் சொல்றேன், ஒரு மூவி எடுத்துடலாம் உங்க ஸ்டோரிய வச்சு. ம். அப்படியே சோ ஒரு அந்த மாதிரி ஒரு பையனா இருந்து இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் டிசைனரா இருக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாவா? சரி. ஆமாண்ணா, இதே யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. யாராவது ஏதாவது சொன்னா அப்படியா சரி. கோபி அண்ணாவும் இப்படிதான் சொன்னாங்க. பட் ஆமா அண்ணா. இல்ல உண்மை அதுதானே. ஆஹ் சக்சஸ்ன்றது நீங்க ஏதோ ஒரு எண்டுன்ற மாரி தானே போறீங்க. நான் எண்டுன்ற மாரி அத பார்க்கலைல்ல அப்படின்னு சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. இல்ல நான் வந்து எதை சக்சஸ் மீன் பண்ணுவேன்னா அது எண்டு கிடையாதுண்ணா. இப்போ நான் இந்த யூடியூப் சேனல் பண்ணப்பவே வந்து செலிபிரிட்டிஸ் லைக் ஆண்டர்பிரினர்ஸ் ஓகே அவங்க அவங்க லைஃப்லயும் நம்மள மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்படிதானே நான் ம். அப்படிதான் பாக்குறேன். இப்போ அவங்க லைஃப் எப்படி ஆமா. நம்ம ஷேர் பண்றோமோ அப்படிதான் ஒரு எம்ப்ளாயியோட லைஃபும். பட் அதுலயும் சக்சஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை புடிச்சு பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ம். சோ அப்போ அது சக்சஸ் தானே. நான் சக்சஸ் வந்து நான் ஜேர்னியா தான் பாக்குறேன். ஒரு சரி, டெஸ்டினேஷனா ஓகே. அதை எடுக்க மாட்டோம்ல. ஓகே. இந்த லெவல் நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் எனக்கு. ம். இன்னொரு லெவல்ஸ் இருக்கு. இந்த லெவல்ல இது ஓகே. அதுதான் குட்டி குட்டி சக்சஸ், லிட்டில் வின்ஸ், ஓகே. டன், ஸ்மால் டன். வின் அப்படிதான். ஓகேண்ணா. ஓகே. ஓகே, ஓகே. வேற ஒண்ணும் இல்ல. ம். ஓகே தான். சரிண்ணா. அதுதான்ண்ணா. ஓகே. நான் ஏதோ சொல்லணும்னு வந்தேன் கடைசியா. அது மறந்துருச்சு. என்ன கிரெடிட்டா? இல்ல அது குடுத்துட்டேனே. அப்படியா? So, ஓகே. ஆமா ஏதோ சொல்லணும்னு வந்தேண்ணா. சரி, மறந்துருச்சு. யோசி. இல்லண்ணா அதான் மறந்துருச்சு. சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள்ண்ணா. ஹாப்பி அப்படியா? தமிழ் நியூ இயர். ஹாப்பி ஹாப்பி தமிழ். ஓகேப்பா. சரி, ஓகே. இவ்வளோ நேரம் மொக்க போட்டதை தாங்கிக்கிட்டீங்க. தேங்க்யூ. மொக்கையா? நல்லா இருந்துச்சு அண்ணா ஆக்சுவலி ஓகே. ஜேர்னி. தேங்க்ஸ் டன், அண்ணா. டன். பை. ஓகே. நன்றி.